படத்தை படிப்பதற்காக அமர்ந்திருக்கிறோம் ராஜா. அந்தபடி உங்களோட வார்த்தைகளை என்னுடைய வாயில் போடுங்க. நாங்கள் கேட்கக்கூடிய சத்தியம் எங்களுக்கு பிரீதியாக இருந்து எங்களோட வாழ்க்கையை மாற்றக்கூடிய சத்தியமாக மாற எங்களுக்கு நீங்கள் உதவி செய்து தரும்படியாக கேட்டுக்கொள்கிறோம் ராஜா. நீங்கள் சொல்லித்தருங்க. அந்த பாடத்தை நாங்கள் படித்ததை புரிந்து கொண்டு அதன் பக்கம் நடக்கிறோம். உங்களோட நாம மாத்திரம் மயம் பண்ண தகப்பனே. இயேசுவின் வழியாக ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன். தானியேல் 11-12 போன வாரம் முடிச்சிருந்தோம் இல்லைங்களா? வெளிப்படுத்தல் 15 தொடக்கத்தை ஒன்று கொடுத்துட்டு போயிருந்தோம், கரெக்டா? இந்த வெளிப்படுத்தல் 15 பார்க்கறதுக்கு முன்பாக, வெளிப்படுத்தல் 15ஆம் அதிகாரத்தை பார்க்கறதுக்கு முன்பாக இன்னும் ஒரு சின்ன பாடத்தை என்ன பண்ணிடுவோம், நம்ம பார்த்துட்டு போகிறது இன்னும் கொஞ்சம் பெனிஃபிட்டாக இருக்கும். சரிங்களா? சரி, என்ன பாடம் அப்படின்னு சொன்னோம்னா, வடதிசை ராஜாவை கலங்க பண்ணக்கூடிய அந்த செய்தி என்னது? முத்துது இல்லைங்களா? இன்னும் ஸ்பெசிஃபிக்காக சொல்ல போனால் ஜட்ஜ்மெண்ட். ஓகே, வடதிசை ராஜாவை கலங்க பண்ணக்கூடிய அந்த மெசேஜ் என்ன மெசேஜ் ஆச்சுன்னா நியாய தீர்ப்பு இல்லையா? வடதிசை ராஜானா யாரு? ரோம சாம்ராஜ்யம், போப் சாம்ராஜ்யம் இல்லையா? அவங்கள கலங்க பண்ணக்கூடிய அந்த மெசேஜ் அது 3 ஏஞ்சல்ஸ் மெசேஜ். அவங்கள பயப்படக்கூடிய அந்த மெசேஜ் அது ஜட்ஜ்மெண்ட் மெசேஜ். சரிங்களா? இந்த ஜட்ஜ்மெண்ட் மெசேஜ் தான் வடதேச ராஜாவை என்ன பண்ணும், பயமுறுத்தும் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம் இல்லைங்களா? சரி, என்னோட தம்பி கேள்வி, பைபிளில் ஜட்ஜ்மெண்ட் மெசேஜ் எங்கே இருக்குது? வெளிப்படுத்தல் 14 இருக்குது இல்லைங்களா? எத்தனாவது வசனம்? 6-7 இல்லைங்களா? ஸ்பெசிஃபிக்காக 6-7 முதலாம் தூதனுடைய மெசேஜ் ஜட்ஜ்மெண்ட் மெசேஜ் இல்லைங்களா? ஆமாம். பைபிளில் இந்த ஒரு ஜட்ஜ்மெண்ட் மெசேஜ் தான் இருக்கா, இல்லை நிறைய ஜட்ஜ்மெண்ட் மெசேஜ் இருக்கா? இருக்கா? ஓகே, அதெல்லாம் செகண்ட் கம்மிங்கில் நடக்கக்கூடிய மெசேஜ். கோதுமையை தனியாக பிரிப்பார், பதரையும் என்ன பண்ணுவார், தனியாக பிரிப்பார் இல்லையா? நான் கேட்குறேன் கேள்வி, பைபிளில் வேறு ஏதாவது ஜட்ஜ்மெண்ட் மெசேஜ் இருக்கா? சரி, இன்னைக்கு இந்த வெளிப்படுத்தல் டேனியல் 12 கம்ப்ளீஷனை கம்ப்ளீட்டாக என்ன பண்ணிடுவோம், முடிச்சிருவோம். சரிங்களா? ஓகேவா? 12 முடிச்சாச்சு. இன்னும் என்ஹான்ஸ் பண்ணி கூடுதலாக என்ன பண்ணுறோம், பாயாசம் கொடுக்குற மாதிரி சாப்பாடெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் பாயாசம் கொடுத்தாலும் ஓகே, குடிக்கலனாலும் ஓகே, கொடுத்தா என்னவா இருக்கும், பெட்டராக இருக்கும் இல்லையா? பாயாசத்தை பார்த்து என்ன பண்ணிடலாம், குடிச்சிட்டு இன்னைக்கு பந்தியை முடிச்சுட்டு போகலாம். சரிங்களா? ஓகேவா? சரி, எப்பவுமே ஆண்டவர் அதுக்கு முன்பாக வாசிங்க, நீதிமொழிகள் 29ஆம் அதிகாரம் வசனம் 18. நீதிமொழிகள் 29ஆம் அதிகாரம் வசனம் 18. தீர்க்க தரிசனம் இல்லாத இடத்தில் ஜனங்கள் சீர்கெட்டு போவார்கள். தீர்க்க தரிசனம் இல்லாத இடத்தில் ஜனங்கள் என்ன பண்ணுவாங்க, சீர்கெட்டு போவாங்க. சீர்கெட்டு போகிறதுனா, சீர்கெட்டு போகிறதுனா தவறான வழியில், வேற இங்கிலீஷில் என்ன தெரியுமா போட்டிருக்கோம், இங்கிலீஷில்
பெரிஷ். பெரிஷ்னா கெட்டு போகிறது இல்லைங்களா? கரெக்டாக, கெட்டு போகிறது. கெட்டு போகிறதுனா ஜனங்கள் மற்றவங்கள கெட்டுருவாங்களா, அவங்களுக்குள்ளேயே கெட்டுருவாங்களா? நான் ஒன்று சொல்லட்டுமா? சண்டை, சச்சரவு, பிரச்சனை இதெல்லாம் வரும். ஓகேவா? எப்போ ஜனங்களுக்குள்ள சண்டையும் சச்சரவும் பிரச்சனையும் நடக்கும்? அவங்க கடவுளுக்குள்ள இல்லாத நேரத்தில். வசனத்தை வாசிங்க, ஆன்சர் சொல்லுங்க. நீதிமொழிகள் 29ஆம் அதிகாரம் வசனம் 18. நீதிமொழிகள் 29ஆம் அதிகாரம் வசனம் 18. இல்லாத இடத்தில் ஜனங்கள் சீர்கெட்டு போவார்கள், வேதத்தை போதும்னு. தீர்க்க தரிசனம் இல்லாத இடத்துல ஜனங்கள் சீர்கெட்டு போவாங்க. ஓகேவா? குடும்பத்தில் சண்டை வருதுன்னு வச்சுக்கோங்க, ஏன்? சரி, வேற டைரெக்டாகவே கேட்குறேன். சர்ச்சில் பிரச்சனை, சர்ச்சில் சீர் இல்லை, சிஸ்டமேட்டிக்கான அரேஞ்ச்மெண்ட் இல்லைன்னு வச்சுக்கோங்க. ஓகே, சபையில் சீர் இல்லாமல் போயிடுச்சு, ஏன் இல்லை? தீர்க்க தரிசனம் இல்லை, அதனால் சர்ச்சில் என்ன இருக்குது? சண்டை. சண்டை. இப்போ சொல்லுங்க, ஒரு சர்ச்சு தீர்க்க தரிசனத்தை தெரிஞ்சிருக்கணுமா, தெரிஞ்சிருக்கக்கூடாதா? நல்லா தெரிஞ்சிருக்கணுமா, மேலோட்டமாக அப்படியே பார்த்து தானியல் அது இதுன்னு எல்லாம் தெரிஞ்சிருக்கணுமா? இன்ஃபேக்ட்டு ஃபேமிலியில் எனக்கும் என் மனைவிக்கும் பிரச்சனை அப்படின்னு சொன்னால் எங்களை சரி செய்யக்கூடிய விஷயமே எதுவாக தான் இருக்கும்? பைபிள். இன்ஃபேக்ட் பைபிளுக்குள்ளே என்னவாக இருக்கும்? ப்ராஃபஸியாக இருக்கும். இப்போ சொல்லுங்கள், ப்ராஃபஸி படிக்கணுமா? ப்ராஃபஸி படிக்கணுமா, படிக்கக்கூடாதா? கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுருக்கணுமா, இல்லை வேண்டான்னு விட்டுறலாமா? இதெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு சொல்லிட்டு தெரிஞ்சு வச்சுருக்கணும் இல்லைங்களா? இப்போ வாங்க வாசிக்கலாம். ஆதியாகமம் 5ஆம் அதிகாரம் வசனம் 18. ம் 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 ஏனோக்கு மெத்துசலாவை பெற்ற பின் 300 வருஷம் தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்து குமாரரையும் குமாரத்திகளையும் பெற்றான். ஓகே, சரி. ஏனோக்கு எத்தனை வருஷம் சஞ்சரிச்சாரு? 300 வருஷம் தேவனோடு என்ன பண்ணார்? சஞ்சரிச்சாரு. எத்தனை வருஷம் வாழ்ந்தார் பூலோகத்தில்? 365 வருஷம். 365வது வருஷம் முடியும் போது என்ன பண்ணிட்டாங்க? பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார். ஓகேங்களா? 365 வருடம் ஏனோக்குடைய வாழ்நாள். சரிங்களா? ஏனோக்குடைய பையன் பேர் என்ன? மெத்துசலா. மெத்துசலாம் எத்தனை வருஷம் வரைக்கும் வாழ்ந்தார்? வாசிச்சு பாருங்க. எத்தனாவது வசனம்? 27 வாசிங்க. மெத்துசலாவுடைய நாளெல்லாம் 900. நான் வாசிக்கிறேன் 21. ஏனோக்கு 65 வயதான போது மெத்துசலாவை பெற்றான். ஏனோக்கு மெத்துசலாவை பெற்ற பின் 300 வருஷம் தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்து குமாரையும் குமாரத்திகளும் பெற்றான். ஏனோக்குடைய நாளெல்லாம் 365 வருஷம். ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருக்கையில் காணப்படாமற் போனான். தேவன் அவனை எடுத்துக்கொண்டார். மெத்துசலா 187 வயதான போது லாமேக்கை பெற்றான். மெத்துசலா லாமேக்கை பெற்ற பின் 782 வருஷம் உயிரோடு இருந்து குமாரையும் குமாரத்திகளும் பெற்றான். மெத்துசலாவுடைய நாளெல்லாம் 962 வருஷம். அவன் மரித்தான். லாமேக்கு 182 வயதான போது ஒரு குமாரனை பெற்று கர்த்தர் சம்பித்த பூமியிலே நமக்கு உண்டான வேலையிலும் நம்முடைய கையின் பிரயாசத்திலும் இவன் நம்மை தேற்றுவான் என்று சொல்லி அவனுக்கு நோவா என்று பெயரிட்டான். ஓகே, சரிங்களா? ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு, ஃபஸ்ட்டு கேரக்டர் யாருன்னா யார்? ஏனோக்கு. நல்லா புரிஞ்சுக்குங்க. ஓகே, ஃபஸ்ட்டு கேரக்டர் யார்? ஏனோக்கு. ஏனோக்கு எதேனும் ஊழியம் செஞ்சாரா வாழ்ந்தப்ப? ஏனோக்கு பூமியில் வாழ்ந்தப்ப ஏதேனும் ஊழியத்தை செஞ்சாரா? செஞ்சாரா? யூதா 14:15.
ம் வாசி. கர்த்தர் வருகிறார் என்று முன்னறிவித்தான். யார் அறிவித்தா? யார் வருகிறத அறிவித்தான்? முதலாம் வருகையா இரண்டாம் வருகையா ரகசிய வருகை சொன்னாரா? முதலாம் வருகை சொன்னாரா, இரண்டாம் வருகை சொன்னாரா, ரகசிய வருகை சொன்னாரா? ரகசிய வருகை மாதிரி இல்லை இல்லையா? ரகசிய வருகை இல்லைங்களா? பைபிளில் ரகசிய வருகைன்னு ஏதாவது இருக்கா? முதலாம் வருகை இரண்டாம் வருகை. ஓகே. வசனம் 14, ஆதாமுக்கு 7ஆம் தலைமுறையான ஏனோக்கும் இவர்களை குறித்து இதோ எல்லாருக்கும் நியாய தீர்ப்பு கொடுக்கிறதற்கும் அவளில் அவபக்தி உள்ளவர்கள் யாவருக்கும் அவபக்தியாய் செய்து வந்த சகல அவபக்தியான கிரிகளின் நிமித்தமும் தமக்கு விரோதமாய் அவபக்தி உள்ள பாவிகள் பேசின கடின வார்த்தைகள் நிமித்தமும் அவர்களை கண்டிக்கிறதற்கும் ஆயிரமான தமது பரிசுத்தவங்களோடு கூட கர்த்தர் வருகிறார் என்று முன்னறிவித்தான். வசனம் 14 மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுவோம். ஆதாமுக்கு 7ஆம் தலைமுறையான ஏனோக்கு இவர்களை குறித்து இதோ எல்லாருக்கும் டேஷ் கொடுக்கிறதற்கும் அவளில் அவபக்தி உள்ளவர்கள் யாவருக்கும் அவபக்தியாய் செய்து வந்த சகல அவபக்தியான கிரிகளின் நிமித்தமும் என்ன கொடுக்கிறதுக்கு? நியாய தீர்ப்பு. ஓகேவா? சரி. ஏனோக்கு தீர்க்கதரிசியா சாதாரண மனிதனா? எப்படி? நியாய தீர்ப்பு குறித்து பேசுறதுனால அவர் தீர்க்கதரிசியா? நடக்க போறதை என்ன பண்றாரு? பேசுறாரு. இன்ஃபேக்ட் ஏனோக்கு செகண்ட் கமிங் பத்தி தெரியுமா? கிரைஸ்ட பத்தி செகண்ட் கமிங் தெரியுமா? நான் ஒன்று கேட்குறேன், ஏனோக்கு ஃபர்ஸ்ட் கமிங் பற்றி தெரியுமா? செகண்ட் கமிங்கை பற்றி தெரியும்னா எது தெரியும்? ஃபர்ஸ்ட் கமிங் பற்றி தெரியும். அப்போது ஏனோக்கு ஒரு தீர்க்கதரிசி. ஏன்னா பின்னாடி நடக்கக்கூடிய விஷயத்த என்ன சொல்கிறாரு? முன்னாடியே சொல்கிறாரு. இன்ஃபேக்ட்டு அவர் சொல்கிற அந்த மெசேஜில் என்ன மெசேஜை சொல்கிறாருன்னா என்ன சொல்கிறாரு? ஜட்ஜ்மெண்ட் மெசேஜை சொல்கிறாரா? சொல்கிறாரு. ஓகே, சரி. அடுத்த கேள்வி, அடுத்த வசனம். இப்போ ஆதியாகமம் 5ஆம் அதிகாரத்துக்கு போங்க. இந்த அதிகாரம் வசனம் 18 வாசிங்க. ம் 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 25 வாசிங்க. ம் 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 ஓகே. லாமேக்கு 182 வயதான போது ஒரு குமாரனை பெற்று கர்த்தர் சமித்த பூமியிலே நமக்கு உண்டான வெள்ளம் கையின் பிரயாசங்கள் இவன் நம்மை தேற்றுவான் என்று சொல்லி அவனுக்கு நோவா என்று பெயரிட்டான். ஓகே. கேள்வி, ஏனோக்குக்கு எத்தனை வயசாக இருக்கும்போது மெத்துசலா பிறந்தார்? ம் 65. ஓகே, வாசிங்க. எத்தனாவது வசனம்? 20 வாசிங்க. 25. ஏனோக்கு 65 போது மெத்துசலாவை பெற்றான். அடுத்த கேள்வி, மெத்துசலா எத்தனை வயசாக இருக்கும்போது லாமேக்கை பெற்றார்? 187. ஓகே. மெத்துசலாவோட பையன் பேர் என்ன? லாமேக்கு எத்தனை வயசாக இருக்கும்போது நோவாவை பெற்றார்? வசனம் 28, 182. ஓகே, கவுனிங்க. ஏனோக்கு வந்தாரா? ஏனோக்கு தீர்க்கதரிசியா? அவர் சத்தியத்தை சொன்னாரா? அந்த சத்தியம் அது நியாய தீர்ப்பாக இருந்துச்சா? ஓகே, சரிங்களா? இந்த நியாய தீர்ப்புடைய டைமிங் என்னன்னு நான் சொல்கிறேன். ஓகேவா? இந்த மெசேஜோட டைமிங். ஓகே. ஏனோக்கு யாரை பெற்றார்? மெத்துசலாவை பெற்றார். ஓகே. மெத்துசலாவோட பேரோட அர்த்தம் என்ன? மெத்து அப்படின்னு சொன்னால் டு டை, சாலா அப்படின்னா வருது. மெத்து அப்படின்னு சொன்னால் டு டை, இறப்பது. சாலா அப்படின்னா அது வரும்போது இறப்பு உண்டு. எது வரும்போது இறப்பு உண்டு? ஜலப்பிரளயம். ஜலப்பிரளயம் எப்போ வரப்போகுது?
நோவாவினுடைய காலத்தில் வரப்போகுது. ஜலப்பிரளயம் எப்போ வந்துச்சு? நோவாக்கு எத்தனை வயசாக இருக்கும்போது வந்துச்சு? வாசிங்க வாசிங்க, பைபிள் எடுத்து வாசிங்க. மகா ஆழத்தின் ஊற்றுக்கண்கள் எல்லாம் பிளந்தன, வானத்தின் மத குகல்களும் திறவுண்டது. அப்போ எத்தனை வயசுங்கும் போது நோவாவுக்கு, நோவாக்கு எத்தனை வயசுங்கும் போது ஜலப்பிரளயம் வந்துச்சு? 600. 600 வச்சாச்சா? கணக்கில் வச்சாச்சா? ஓகேவா? கணக்கில் வச்சுக்கோங்க. மெத்துசலா லாமேக்கை பெற்ற போது எத்தனை வயசு? 187. இதுக்கு தான் போர்டு இல்லை. போர்டு இருக்கிற மாதிரி தான் இது இல்லை, மார்க்கர் இல்லை. நானும் தேடி பார்த்தேன், இல்லை. சரியா? 187. லாமேக்கு நோவாவை பெற்ற போது வயசு எவ்வளோ? 182. சரியா? சரி. 187 கூட்டல் 182 கூட்டல் 600. 187 கூட்டல் 182 கூட்டல் 600 எவ்வளோ வருது? மெத்துசலாவுடைய வயசு என்ன? சொல்கிறது புரியுதா? புரியாது, நிறைய பேர்த்து புரியாது, எனக்கு தெரியும். ஐனோ, எனக்கு இங்கிருந்து பேசினா எல்லாம் யார் என்ன மனநிலைமையில் இருக்கிறீங்களே, என்ன இருக்கீங்க, ஹாஃப் மைண்டடா, அப்படியே தென்றல் அடிக்குது இல்லையா காற்றுக்கு, அதனால் என்ன பண்ணுறீங்க ஏதுங்கிறது எனக்கு தெரியும். சரிங்களா? மெத்துசலா லாமேக்கே பெற்ற போது 187 வயசு. யாருக்கு? மெத்துசலாவுக்கு. ஓகே. லாமேக்கு நோவாவை பெற்ற போது வயசு எவ்வளோ? 182. ஓகே. நான் ஒன்று சொல்கிறேன். நோவா பிறக்கும்போது மெத்துசலாவுடைய வயசு என்ன? 187 + 182 போட்டால் வந்துருமா? வந்துடாதா? நல்லா ஒன்று புரிஞ்சுக்குங்க. இப்போ இன்னும் பாடத்துக்குள்ளே போல் 5 மணி ஆயிடுச்சு. ஓகே. மெத்துசலா லாமேக்கை பெற்ற போது வயசு 187. ஓகேவா? 187 வயசில் மெத்துசலாவுக்கு லாமேக்கு பிறக்கிறாரு. லாமேக்கு வளர்ந்து பெருசாகி 182 வயசாகும்போது யாரை பெற்றாரு? நோவாவை பெற்றார். அப்போ 187 கூட்டல் 182 போட்டோம்னா நோவாவுடைய வயசு, நோவாவுடைய பிறப்பு வந்துடும். இந்த பிறப்பு வரைக்கும் யார் இருக்கிறா? மெத்துசலா இருக்கிறார். வந்துருமா? 187 + 182 எவ்வளோ வருது? 369. ஓகேவா? நோவாவுக்கு எத்தனை வயசாக இருக்கும்போது ஜலப்பிரளயம் வந்துச்சு? 600. 369 + 600 போட்டால் 969. அப்போது மெத்துசலா வாழ்ந்து வெள்ளம் வந்து மெத்துசலாவை அடித்து கொண்டு போய் இறப்பார் இல்லையா? அது வரும்போது இறப்பார். மெத்துசலாவுடைய பேர் அர்த்தமே வரும்போது இறப்பார். எது வருது? ஜலப்பிரளயம், வெள்ளம் வருது. அப்போது எல்லாரும் அழிஞ்சிருவோம் அப்படிங்கிற மெசேஜ் யார் சொல்கிறா? மெத்துசலாவுக்கு பேர் வைப்பதின் மூலியமாக ஏனோக்கு என்ன பண்ணுறாரு? சொல்கிறார். 600வது வருஷத்தில், நோவாக்கு 600வது வருஷத்தில், ஆர்எல்ஸ் மெத்துசலாவுக்கு 969 வருஷத்தில் உலகம் என்ன பண்ணும்? வெள்ளத்தினால அழிக்கப்படுங்கிற மெசேஜ் என்ன பண்ணுறா? சொல்ல புரிஞ்சா புரியலையா? நான் திருப்பி சொல்கிறேன். பல முறை படிச்சிருக்கிறோம். அண்ணா புரிஞ்சா? ஸ்டீஃபன், அருண்ணா, கண்ணு, இன்னொரு டைம் சொல்லட்டுமா? சரி. வேலை. மெத்துசலா அப்பா, லாமேக்கு பையன், நோவா பேரன். மெத்துசலா மெத்துசலா தாத்தா, லாமேக்கு பையன், நோவா பேரன். ஓகேவா? மெத்துசலாவுக்கு தாத்தாவுக்கு 187 வயசாக இருக்கும்போது லாமேக்கு என்ன பண்ணுறாரு? பிறக்கிறாரு. லாமேக்கு 182 வயசாக இருக்கும்போது நோவா பிறக்கிறாரு. அப்போது 187 + 182 கூட்டினோம்னா யாரோட வயசு? மெத்துசலாவுடைய வயசு. எப்போ? நோவா பிறக்கும்போது. நோவா பிறக்கும்போது மெத்துசலாவுக்கு 369 வருஷம். 600 வருஷம் நோவா பிறந்த 600 வருஷத்துக்கு பிற்பாடு தான் வெள்ளம் வருதுன்னா 369 + 600 கூட்டினோம்னா யாரோட வயசு? மெத்துசலாவுடைய வயசு. மெத்துசலாம் 969 வருஷம் தான் வாழ்ந்தார். ஏன்? அதுக்கு மேலே என்ன பண்ணிட்டாரு? இறந்துட்டார். இயற்கை மரணமா? கிடையாது. இயற்கை சீற்றறிவுனால மரணம். என்ன மரணம்? அவரோட பேரே ஒரு மெசேஜை சொல்லுது. வெள்ளம் வரும்போது இறந்துருவோம். வெள்ளம் எப்போ வரும்? 969 வருஷம். நோவாவுக்கு 600 வயசாக இருக்கும்போது வெள்ளம் வரும். வந்துருச்சா? வந்தது, அழித்தது. புரிஞ்சா இல்லைங்களா? புரியலாம், மறுபடியும் சொல்கிறேன்.
ம் சாவு வந்து செத்தாரா இல்லை வெள்ளம் வந்து அடிச்சுட்டு போயிருச்சா? அது படிப்போம். அப்படின்னு எங்க? வெள்ளம் வந்ததுக்கு பிற்பாடு காப்பாற்றப்பட்ட குடும்பம் எந்த குடும்பம்? ஓகே, நோவாவுக்கு ஏனோக்குக்கு முன்னாடி யாராவது பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டாங்களா? யார் பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டது? அதுக்கப்புறம் யார்? அதுக்கப்புறம் யார்? யார் இருக்கா பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டாங்க இல்லையா? மெத்துசலா பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டாரா? அதுதான 6ஆம் அதிகாரம். தேவகுமாரத்திகள் மனுஷகுமாரத்திகள் அதே சுதந்திரம் உள்ளவர்களுக்கு எல்லாம் என்ன பண்ணாங்க? உலகமே கரப்டாக இருந்துச்சு இல்லைங்களா? வசனம் வாசிக்கலாம். வசனம் 3 6ஆம் அதிகாரம் 3. அப்பொழுது கர்த்தர் என் நாவி என்றைக்கு மனுஷனோடு போராடுவதில்லை, அவன் மாம்சம் தானே, அவன் இருக்க போகிற நாட்கள் 120 வருஷம். வசனம் 5 மனுஷனுடைய அக்கிரமம் பூமியிலே பெருகினது என்றும் அவன் இருதயத்தின் நிலவின் தோற்றமெல்லாம் நித்தமும் பொல்லாததே என்றும் கர்த்தர் கண்டு தாம் பூமியிலே மனுஷனை உண்டாக்கினதற்காக கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார். அது அவர் இருதயத்துக்கு விசனமாக இருந்துச்சு. மெத்துசலா இருந்தாரா? எடுத்துக்கொள்ளப்பட்டாரா? வந்துட்டார். மெத்துசலம் அவர் 969 வருஷம் போது என்ன ஆயிரும்? உலகம் அழியும். மெத்துசலம் என்ன பண்ணுவார்? ஆனால் அஃப்கோர்ஸ் பாவிதான். உலகத்தில் படைக்கப்பட்ட எல்லா மனுஷங்களும் இயேசு கிறிஸ்து மனித அவதாரம் எடுத்து தான் இயேசு கிறிஸ்துவை தவிர மற்றவங்க எல்லாரும் என்ன தான்? பாவிகள் தான் இறந்தாங்க. சத்தியத்தை ஏற்றுக்கிட்ட குரூப்பு தான் எங்கே இருந்துச்சு? பேழைக்கு உள்ளே இருந்துச்சு. சத்தியத்தை ஏற்றுக்காதவங்க வெளியே இருந்தாங்க. எல்லாரும் அதே தான். சத்தியத்தை ஏற்றுக்கிட்டாங்க அப்படின்னா என்ன சொல்ல வரேன்? இங்கே பாருங்க. ஏன் இல்லையா? எப்படி சொல்கிறீங்க? ம் எங்கே ஆதாரம் நான் கேட்குறேன். ஆண்டவர் எடுத்துக்கொள்ளப்பட்டாரா பரலோகத்துக்கு எடுத்துக்கொண்டுட்டாரா நான் கேட்குறேன். நீங்கள் சொல்கிறது மறிச்சிட்டாங்க, பரிசுத்தவங்களாம் மறிச்சிட்டாங்க. அதை தான் ஆண்டி, அதுதான் சொல்லுங்கள். இருக்கு ஆண்டருக்காக ஜென்ரேஷன். இப்போ நாமெல்லாம் ஆண்டருக்காக வாழ்ந்த ஜென்ரேஷனாக இல்லையா இருக்கிறோம்? நிர்வசரம் இருக்கா இல்லையா? நம்மளுக்குள்ளே இருக்க தானே செய்யுது. சத்தியத்தை ஏற்றுக்கிட்டோம் எங்கே இருந்தாங்க? பேழைக்குள்ளே இருந்தாங்க. சத்தியத்தை ஏற்றுக்காதவங்க வெளியே இருந்தாங்க. சத்தியத்தை வெளியே ஏற்றுக்காமல் இருக்கிறாங்கன்னா மெத்துசலாக்கு மெசேஜ் போகுமா போகாதா? போயிருக்கும். லாமேக்கு போயிருக்குமா போயிருக்காதா? போயிருக்கும். தாத்தா சொல்லியிருப்பாரா? அப்பா சொல்லியிருப்பாரா? எல்லாம் தெரியும். எல்லாம் தெரிஞ்சு என்ன இருந்தாங்க? மனசு கடினப்பட்டு இருந்தாங்க. சத்தியம் தெரியும், பாவிகளாக தான் இருந்தாங்க. பரிசுத்தவான்களாக மரித்தாங்க அப்படின்னு சொன்னால், இப்போ நோவா காப்பாற்றப்பட்டார், ஏன் மெத்துசலா காப்பாற்றப்படவில்லை? ஏன் லாமேக்கு காப்பாற்றப்படவில்லை? இருக்கா ப்ரூஃபு? மரித்த பரிசுத்தவான்களுக்கு இணையா மோசே, உயிரோடு இருக்கக்கூடிய பரிசுத்தவான்களுக்கு நிகரா எலியா, ஏனோக்கு. ம் இல்லை, எனக்கு ஒரு கேள்வி. மெத்துசலாம்
வெள்ளம் வந்ததுக்கப்புறம் இறந்தாரா, வெள்ளம் வரதுக்கு முன்னாடியே இறந்துட்டாரா? வெள்ளம் வந்து அடிச்சு கொள்ளப்பா வெள்ள ஓ, வெள்ளத்தினால் அழிக்கப்படலை, அவர் இறப்பு ஒரு செய்தி ஒன்று கொண்டு வருது, என்னன்னா வெள்ளம் வரப்போகுது அப்படிங்கன்னு சொல்ல வரீங்க. அப்போ மெத்துசலாம் வெள்ளத்தினால் அழிய வரலன்னு சொல்ல வரீங்களா? படிப்போம், திரும்பி படிப்போம், சரிங்களா? ஓகேவா? 969 வருஷங்கும் போது வெள்ளம் என்ன பண்ணியிருக்கோம், வந்திருக்கோம். வெள்ளத்தினால் என்ன உண்டு, அழிவு உண்டு. ஓகேங்களா? என்டையர் உலகமே என்ன பண்ணுச்சு, வெள்ளத்தினால அழிக்கப்பட்டுச்சு. ஒரே ஒரு குடும்பம் என்ன பண்ணுச்சு, காப்பாற்றப்பட்டுச்சு. அது எந்த குடும்பம்? நோவாவுடைய குடும்பம். சரிங்களா? சரி, இப்போ திருப்பி வாங்க, பாடத்துக்கு வாங்க. ஓகே, யாரை ஆண்டவர் கூப்பிடுவார்? யாரை கூப்பிட்டாரு? ஏனோக்கு கூப்பிட்டாரு. ஏனோக்கு என்ன மெசேஜ் கொடுத்தாரு? ஒரு நியாய தீர்ப்பின் செய்தியை கொடுத்தாரு. ஓகேங்களா? அந்த நியாய தீர்ப்பின் செய்தியை யாருக்கு சொல்லணும்? ஜனங்களுக்கு சொல்லணும். டைம் பீரியட் ஏதாவது இருக்கா? வசனம் 3, ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் வசனம் 3. ம் ம் அவன் மாம்சம் தானே. ஆனால் தெரிஞ்சுதான் 420. அப்பொழுது கர்த்தர் என் ஆவியை என்றென்றைக்கும் மனுஷனோடு போராடுவதில்லை, அவன் மாம்சம் தானவன், அவன் இருக்க போகிற நாட்கள் 120 வருஷம் என்றார். 120 வருஷம் ஒருத்தர் ஒரு மெசேஜை என்ன பண்ணணும், பிரசங்கம் பண்ணணும். ஓகேவா? அதுக்கு முன்பாக ஆண்டவர் ஒரு தீர்க்கதரிசியை கூப்பிடுறாரு, அவர்கிட்ட ஒரு மெசேஜ் சொல்கிறாரு. அந்த மெசேஜ் ஒரு ஜட்ஜ்மெண்ட் மெசேஜாக இருக்கும். அதுக்குன்னு ஒரு டைம் பீரியட் என்ன பண்ணுறாரு, கொடுக்குறாரு. அப்போதைக்கு அந்த தீர்க்கதரிசிக்கு நிகரான ப்ரெசன்ட் ட்ரூத் அது கிடையாது. நான் ஒன்று சொல்லட்டுமா? நல்லா புரிஞ்சுக்க. ஏனோக்கு கூப்பிடுறாரு, ஏனோக்கு ஒரு மெசேஜ் கொடுக்குறாரு. அந்த மெசேஜ் ஒரு ஜட்ஜ்மெண்ட் மெசேஜாக இருக்குது. அந்த ஜட்ஜ்மெண்ட்டுக்குன்னு ஒரு டைம் பீரியடு இருக்குது. ஆனால் அவர் காலத்தில் அது என்ன பண்ணாது, நடக்காது. திரும்ப நான் சொல்லட்டா? ஒரு ப்ராஃபட்டு, அவருக்கு ஒரு மெசேஜ், அவருக்கு ஒரு ஜட்ஜ்மெண்ட் மெசேஜ், அவருக்குன்னு சொல்லிட்டு ஒரு டைம் பீரியட் இருக்குது அந்த ஜட்ஜ்மெண்ட் மெசேஜுக்குன்னு. அவரு காலத்துக்குரிய ப்ரெசன்ட் ட்ரூத்து அது கிடையாது. 5 பாயிண்ட். ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்ன? ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்ன? யாரை கூப்பிடுவார்? தீர்க்கதரிசியை. பேட்டர்னை ஃபஸ்ட்டு வாங்க, கதையை பிடிச்சாச்சு, பேட்டர்னுக்கு வாங்க. தீர்க்கதரிசியை கூப்பிடுவார், அவருக்குன்னு ஒரு மெசேஜ் கொடுப்பாரு. அந்த மெசேஜ் வந்து ஜட்ஜ்மெண்ட் மெசேஜாக இருக்கும். அதுக்குன்னு ஒரு டைம் பீரியட் இருக்கும். 5வது பாயிண்ட்டு, அது அந்த காலத்துக்குரிய ப்ரெசன்ட் ட்ரூத்தாக இருக்காது, அந்த காலத்துக்குரிய சத்தியமாக இருக்காது. யாரை கூப்பிடுவார் ஆண்டவர்? தீர்க்கதரிசி. அவருக்கு என்ன சொல்லுவார்? மெசேஜ் ஒன்று சொல்லுவார், தீர்க்கதரிசனத்தை சொல்லுவார். அது என்னவா இருக்கும்? ஜட்ஜ்மெண்ட்டாக இருக்கும். 4வது ஒரு பீரியட், ஒரு டைம் பீரியடில் வச்சுருப்பார். 5வது அவருக்குடைய ப்ரெசன்ட் ட்ரூத் கிடையாது. ஃபஸ்ட்டு தீர்க்கதரிசி ஆண்டவர் யாரை கூப்பிட்டாரு? நம்ம பார்த்த பாடத்தில் ஏனோக்கு கூப்பிட்டாரா? ஒரு மெசேஜ் சொன்னாரா? ஓகே, அந்த மெசேஜ் என்ன மெசேஜாக இருந்துச்சு? எங்கே பார்த்தோம்? யூதா 14:15. ஓகே, அப்புறம் அடுத்த பாயிண்ட் என்ன? என்ன டைம் பீரியடு? இல்லை, வெயிட் பண்ணுங்க, அவருக்கு டைம் பீரியடு கிடையாது. ஏன் அப்படின்னு சொன்னால் 120ங்கிறது நோவாக்கு. அவருக்கு என்ன டைம் பீரியடு? எப்பா, உனக்கு பையன் பிறந்தும் பேரன் பிறந்து கொள்ளு பேரன் பிறந்ததுக்கு அப்புறம் தான் இந்த உலகம் என்ன பண்ணும், அழிக்குங்கிற ஒரு டைம்லி மெசேஜ் என்ன பண்ணார், கொடுத்துருந்தாரு. டைம் வரையறை கிடையாது, கால்குலேஷன் பண்ணி என்ன பண்ணிக்கலாம், கண்டுபிடிச்சிக்கலாம். டைம் இருக்கா? இருக்குது. ஏன்னா பையனுக்கு பேர் என்ன தான் வச்சார்? மெத்துசலாங்கிற பேர் தான் வச்சார். அது அவருக்கு ப்ரெசன்ட் ட்ரூத்தா? அவர் வாழக்கூடிய காலத்தில் நடக்கூடிய விஷயமா எடுத்துக்கொள்ளப்படுவார். என்ன பண்ணோம், அவர் இல்லாத அப்போ தான் வெள்ளம் வந்து என்ன பண்ணும், உலகத்தை அழிக்கும். கரெக்டா இல்லையா? சரி, எத்தனை அம்மாக்கள் அப்பாக்கள் பசங்களுக்கு பேர் வைக்கும்போது பைபிளை கன்சல்ட் பண்ணிட்டு கொஞ்சம் பேர் வைப்பீங்க? பைபிளை வந்து
கேன்சல் பண்ணிவிட்டு பேர் வைக்கிற பழக்கம் உண்டா? இல்லை ஏதோ ஒரு பேரை பிடிச்சி என்ன பண்ணிடலாம் வச்சிடலான்னு உண்டா? லா பாஸ்டர் கொடுத்துருக்கிறாரு. கேப்ரியலுக்கு என்ன அர்த்தம்? அவ்வளோதானா? மதுமிதாக்கு மதுமிதாவா? மதுமிதாக்கு மதுமிதா தான் அர்த்தம். நம்ம பேரு கூட ஒரு மெசேஜ் சொல்லணுமா? நம்ம பேரு கூட இவங்க இன்னாரு அப்படிங்கிறத சொல்லணுமா? மெத்துசலாங்கிற பேர் ஜட்ஜ்மெண்ட் மெசேஜை என்ன பண்ணுது? அறிவிக்குது. அழிவு வரப்போது எல்லாரும் மனசு மாறுங்கிற பேரை என்ன பண்ணுது? அறிவிக்குது. அறிவிக்குதா இல்லையா? பேர் வைக்கும்போது இங்கே 2 எழுத்து அங்கே 2 எழுத்து குழப்பி விட்டு ஏதோ ஒரு பேரை வச்சு அடித்து ஏதோ ஒன்று பண்ணிடுறோம் இல்லைங்களா? இல்லை, நம்ம பேரு கூட ஒரு மெசேஜ் அறிவிக்கணுமா? ஆமாம், அறிவிக்கணும். என்ன மெசேஜ் அறிவிக்கணும்? நியாய தீர்ப்பை, நம்ம ப்ரெசண்ட்டு கால சத்தியத்தை என்ன பண்ணணும்? அறிவிக்கணும். ஓகேங்களா? நம்ம பேச்செல்லாம் அறிவிக்கணுமா? சர்ச்சில் உட்காந்துட்டு முத்துவதை பற்றியா பேசுகிறோம்? நம்மட்டு சிரிப்பாக இருக்கு. ட்ரெஸ்ஸு 3 ஏஞ்சல்ஸ் மெசேஜை சொல்லணுமா? சொல்லக்கூடாதா? எந்த ட்ரெஸ் வேணால் போட்டுக்கலாமா அட்வென்டிஸ்ட்டு? அப்போ அட்வென்டிஸ்ட்னு ஒரு டிசிப்ளின் இருக்கா? பேர் வைக்கிறது, பேசுறது, ட்ரெஸ்ஸு, பழகிறது, சாப்பிட்றது, மற்றவங்கக்கிட்ட பழகிற விதம், இது எல்லாமே என்ன பண்ணணும்? ஏதோ ஒரு மெசேஜ் என்ன பண்ணணும்? சொல்லிக்கிட்டே இருக்கணும். எல்லாத்தோடைய பழக்க வழக்கம் யாரோட பழக்க வழக்கமாக இருக்கக்கூடாது? நம்மளுடைய பழக்க வழக்கமாக இருக்கக்கூடாது. எல்லாரும் போகிற ட்ரெஸ்ஸை நம்ம போட்டுற முடியுமா? எல்லாரும் எடுத்து படிக்கிற ஃபேஷன் டெக்னாலஜி அட்வென்டிஸ்ட் இன்றைக்கி படிக்கலாமா? படித்து முடிச்சுட்டு இந்த மாதிரி ஹேர் கட் பண்ணிவிட்டு முடி வெட்டிட்டு என்ன டைட்டான ஜீன்ஸ் இதெல்லாம் இருக்கா? அட்வென்டிஸ்ட்குள்ள வந்துருச்சு. அதெல்லாம் இன்னும் இல்லை, மனசை தான் பார்க்குறாரு ஆண்டவர். அதனால் என்ன பிரச்சனை இருக்கா? மெத்துசலாங்கிற பேரே ஒரு மெசேஜை சொன்னால் இன்றைக்கி நம்முடைய பேர் என்ன பண்ணணும்? ஒரு மெசேஜை சொல்லிக்கிட்டே இருக்கணும். செவன்த் டே அட்வென்டிஸ்ட் சர்ச்னா என்ன? என்ன சொல்லவே மாட்டேங்கிறீங்களே கடைசி இருக்கேன். செவன்த் டே அட்வென்டிஸ்ட் சர்ச்னா என்ன சொல்லுங்க ஆண்டி. 7ஆம் நாளை ஓய்வு நாளாக ஆசரித்து ஆண்டவருடைய 2ஆம் வருகைக்காக காத்திருக்கக்கூடிய சபை, சர்ச். கரெக்டா? நான் இன்னொரு திருப்பி நான் ஒரு கேள்வி கேட்கட்டுமா? ஈரோடு செவன்த் டே அட்வென்டிஸ்ட் சர்ச்னா என்ன? ஈரோடு செவன்த் டே அட்வென்டிஸ்ட் சர்ச்னா என்ன சொல்லுங்க. இப்போ தான் வந்திருக்கிறீங்க பாயிண்ட்டுக்கு, இன்னும் உள்ளே போகல. சொல்லுங்க. ஈரோடு சர்ச்சு 7ஆம் நாள் ஓய்வு நாளை ஆசரித்து ஆண்டவருடைய 2ஆம் முறைக்காக காத்திருக்கக்கூடிய ஜனம். ஓகே, மனசாட்சி தொட்டு சொல்லுங்க, இந்த ஓய்வு நாள் எத்தனை பேரை கரெக்டாக ஆசரிச்சிங்க? பாஸா ஃபெயிலா? இதுக்கும் ஏதாவது ஒரு ஆறுதலாக இருக்கும். கேள்வி புரியலையா? சாபத்தை இன்னைக்கு ஈரோடு மெயின் சர்ச்சில் இருக்கக்கூடிய கீப் அப் பண்ணீங்களா? குட், தென் யூஆர் பிளஸ்ட் பீப்புள். வெரி குட். காட் பிளஸ் யூ. காட் பிளஸ் யூ அபுடன்ட்லி. அபரிவிதமாக ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். 2ஆம் வருகைக்காக காத்திருக்கக்கூடிய ஜனமா நம்மளெல்லாம் பார்த்தா அப்படி தெரியுதுங்களா? 2ஆம் வருகைக்காக காத்திருக்க வந்தால் வாங்க, வரலன்னா போங்க. யாருக்கு என்ன நஷ்டம்? அதெல்லாம் வாஸ்தவம் தான். எல்லாம் சொல்லித்தான் இருக்கிறாங்க அழிவு கிழிவுன்னு. இப்படி தான் இருக்கா நடக்க? பேர் மெசேஜை சொல்லணும் அப்படின்னு சொன்னால் நம்ம நடக்க, நம்ம ட்ரெஸ்ஸு, நம்ம பழக்கம், நம்ம சாப்பாடு, இதெல்லாம் என்ன பண்ணணும்? ஒரு மெசேஜை சொல்லணும். சரிங்களா? யாரை கூப்பிட்டாரு? மெசேஜ் கொடுத்தாரா? என்ன மெசேஜ்? நியாய தீர்ப்பு. அதுக்கு ஒரு டைம் பீரியட் இருந்துச்சா? எஸ், இருந்துச்சு. அவருடைய ப்ரெசன்ட் ட்ரூத்தா? இல்லை. இப்போது பேட்டர்ன் பி, இங்கே பேட்டர்ன் ஏ, பேட்டர்ன் பி. ஓகேவா? டைம் வந்துடும். அதனால் என்ன பண்ணுவார்? திருப்பி யாரை கூப்பிடுவார்? ஒரு ப்ராஃபட்டை கூப்பிடுவார். அவருக்கு என்ன கொடுப்பாரு? மெசேஜ். அந்த மெசேஜ் என்னவா இருக்கும்? நியாய தீர்ப்பாக இருக்கும். அது என்னவா இருக்கும்? அதுக்கு டைம் பீரியட் இருக்குமா? இருக்கும். அவருக்குரிய ப்ரெசன்ட் ட்ரூத்தாக இருக்குமா? ஆமாம். நான் இந்த மெசேஜை நான் நம்ம சர்ச்சில் எடுத்திருக்கேன்னு நினைக்கிறேன். இஃப் ஐம் நாட் ராங்கு. எடுத்திருக்கீங்களா? போர் அடிக்குதா? வேண்டாண்ணா நான் கிளம்புறேன் அப்படிங்கிறீங்களா? ஓகேவா? ரெப்புடேஷன் இஸ் ஹோலி ஸ்பிரிட் மெத்தடாலஜி. திரும்ப திரும்ப சொல்கிறதுனால என்ன ஆகும்?
பாடம் ஏறிடும் இல்லையா? ஏறிடுமா? ஏறாது, ஏறிடுமா? சரி. ப்ராஃபட்டை கூப்பிடுவாரா? ஓகே, சரி. மெசேஜ் கொடுப்பாரா? கொடுப்பாரு. ஜட்ஜ்மெண்ட் மெசேஜாக இருக்குமா? அது வந்து டைம் பீரியடை வச்சுருப்பாரா? கரெக்டாக அந்த டைமில் நடக்குமா? நடக்கும். அவருக்கு ப்ரெசன்ட் ட்ரூத்தாக இருக்குமா? ஏனோக்குடைய மெசேஜை எந்த ப்ராஃபிட் வந்து திருப்பி சொன்னார்? நோவா. வசனம் ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் வசனம் 2லேருந்து வாசிங்க. ம் 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 அவன் இருக்க போகிற நாட்கள் 120 வருஷம். நோவா வந்தாரா? வந்தார். அவருக்கு மெசேஜ் போச்சா? என்ன மெசேஜ் போயிருக்கணும்? ஜட்ஜ்மெண்ட் மெசேஜ் போயிருக்கணும். ஓகே, எத்தனை வருஷம்? 120 வருஷம். அவர் இருக்கும்போது அது நடக்குமா? நடக்கும். ஜட்ஜ்மெண்ட் மெசேஜா நோவா சொன்னார்? அவ்வளோதான். மனம் திரும்புங்க. 120 வருஷம் தான் டைம் இருக்கு. அதுக்குள்ள ஆண்டவர் என்ன பண்ணிடுவார்? வெள்ளத்தை கொடுப்பாரு. உலகம் என்ன பண்ணும்? அழிக்கப்படும். ஜாக்கிரதையா இருங்க, மனசு மாறுங்க அப்படி சொன்னாரா? சொல்லியா? சொன்னாரா? சொல்லியா? சொன்னார். டைம் வந்துச்சு, வெள்ளம் என்ன பண்ணுச்சு? வந்துச்சு. ப்ராஃபிட்டு, மெசேஜு, ஜட்ஜ்மெண்ட் மெசேஜு. 4வது பாயிண்ட் என்ன? 120 இயர்ஸ் டைமிங் இருந்துச்சா? அதுக்கப்புறம் நடந்துச்சு. நடந்துச்சா? கரெக்டான டைமிங்கில் நடந்துச்சா? ஓகே. இதுலேருந்து என்ன பாடத்தை தெரிஞ்சுக்கிட்டீங்க? எல்லாரும் சொல்லுங்கள். டைம் ஆச்சு. நியாய தீர்ப்பு எல்லா காலகட்டங்கள்லையும். சூப்பர், காட் பிளஸ் யூ. எல்லா காலகட்டங்களையும் ஜட்ஜ்மெண்ட்டுங்கிறது ஒன்று இருந்துகிட்டே தான் வருது. அடுத்தது அந்த டைமிங்லேயும் குறிக்கப்பட்டு தான் வருது. ஓகே, வேற? தீர்க்கதரிசிக்கு அறிவிக்காமல் ஆண்டவர் என்ன பண்ண மாட்டார்? ஒரு காரியத்தையும் செய்ய மாட்டார். 2ஆம் வருகை ஏதாவது தீர்க்கதரிசிக்கு சொல்லியிருப்பாரா? 2ஆம் வருகை 2027 வரேன், 31 வரேன், 35 வரேன், 32 வரேன் அப்படின்னு ஏதாவது சொல்லியிருப்பாரா? அது இதையும் என்ன பண்ணிடக்கூடாது? மிக்ஸ் பண்ணிடக்கூடாது. அதுக்கு தான் போன மாதிரி ஒரு மெசேஜ் என்ன பண்ணியாச்சு? முடிச்சாச்சு. ஓகே, வேற? இல்லைம்மா, இப்போ சொன்ன பாயிண்ட்லேருந்து என்ன லெசன் எடுத்துக்கிட்டீங்க? மாரல் ஆஃப் த ஸ்டடி என்ன? இதுக்கு தான் அண்ணா நான் எதுவுமே பேசுறது இல்லைங்கிறியா அக்னஸு? நான் ஒன்று சொல்லட்டுங்களா? எனக்கு தெரிஞ்ச ஒரு பாயிண்ட் ஒன்று சொல்லட்டுமா? நான் ஒரு பாயிண்ட். வெரி குட். அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். ஓகே, நான் ஒன்று சொல்கிறேன், ஏற்றுக்க முடியுதான்னு பாருங்கள். காட் கீப்ஸ் டைமிங். சொல்லியிருக்கணும் இல்லையா அண்ணாரா? ஆண்டவர் நேரத்தை கடைபிடிக்கிறவராக இருக்கிறாரா? இல்லைங்களா? யார் நேரத்தை கடைபிடிக்க மாட்டா? ஆமாம் தான், இல்லைங்களா? எதில்? எல்லாத்துலேயும். டைமிங்கில் ஆண்டவர் அந்த ஆசீர்வாதத்தை கொடுப்பாருன்னா கொடுப்பாரா? கொடுக்காமல் இருக்கிறாருன்னா ஏதாவது காரணத்துக்காக தான் கொடுப்பாம இருப்பாரா? இதை யார் புரிஞ்சுக்க முடியறதில்ல? மனுஷங்களால் புரிஞ்சுக்கிறதுக்கு பலம் இருக்கிறதில்ல. மெத்துசலா, லாமேக்கு, அவங்களோட வம்சாவளி அப்படியே வந்தவங்க அந்த காலகட்டத்தில் இருந்த எல்லா ஜனங்களும் என்ன பண்ணாங்க? புரிஞ்சுக்கிட்டாங்க, புரியாமல் இருந்தாங்க. காரணம் என்ன அப்படின்னு சொன்னால், இந்த மெசேஜ் தே டசன்ட் ஹர்ட் தெம்செல்வ்ஸ். அவங்களுக்கு என்ன பண்ணலை? ஐயோ வெள்ளம் வருமா, இதெல்லாம் என்ன முன்னாடி பார்த்துருக்குறோமா, நடந்திருக்கா அப்படிங்கிற கேள்வி யாருக்கு வந்துச்சு? அவங்களுக்கு வந்துச்சு. அதெல்லாம் வந்தால் எந்த ஜனங்களுடைய மைண்ட் செட்டை இது பிரதிபலிக்குது? ஒரு வசனம் இருக்கு மத்தேயு 24ஆம் அதிகாரத்தில், நோவின் காலத்தில் நடந்தது போல மனுஷகுமார வெள்ளம் வந்தால் வந்துட்டு போட்டோம், வரலன்னா வரல. இருக்கா இல்லையா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வந்தால் வரட்டும், வரலன்னா இருக்கா? அவர் வருவதற்கான தாக்கம் நம்ம வாழ்க்கையில் எதேனும் இருக்கா? இந்த ஜட்ஜ்மெண்ட் மெசேஜ் எல்லாம் ஏதாவது நம்மளுக்கு ஒரு மெசேஜ் சொல்லிக்கிட்டு இருக்கா? இல்லை ஆமாம் நியாய தீர்ப்பு இருக்குது அதெல்லாம் நம்மளுக்கு தெரியும் அப்படிங்கிறதுலேயே போயிடுதா?
ஆண்டவர் நேரத்தை கடைப்பிடிக்கக்கூடிய தெய்வம் நம்மளுடைய தெய்வம். டைமிங்கில் அந்த ஆசீர்வாதத்தை நம்மளுக்கு கொடுப்பார்னா கொடுப்பார், டைமிங்கில் அதை நம்மளுக்கு செய்வார்னா நிச்சயம் செய்வார். எனக்கு இது நடக்கலை, எனக்கு இது வரலை, ஏன் ஆண்டவரே, எதுக்காக ஆண்டவரே, இப்படி எல்லாம் கேள்வி கேட்டோம் அப்படின்னா ஆண்டவர் சொல்கிறாரு, நான் நேரத்தை கடைப்பிடிக்கக்கூடிய தெய்வம் நான்ப்பா, நீ கவலைப்படாத, டைமில் அந்த டைமில் வந்து நான் என்ன பண்ணுவேன், அந்த பிளெஸ்ஸிங்ஸை உனக்கு கொடுத்துட்டு போவேன், நீ கவலைப்படணுங்கிற அவசியம் இல்லை. டைமிங்கில் வருவாரா ஆண்டவர்? வருவாரா? எப்போ வருவார்? எப்போ வருவார்? இதோ சீக்கிரமாய் வருகிறேன். எப்போ இயேசு கிறிஸ்து எப்போ வருவார்னா என்ன சொல்லணும்? இதோ சீக்கிரமாய் வருவார். சரிங்களா? ஓகே, பேட்டர்ன் புரிஞ்சுச்சா? பேட்டர்ன் யாரு? தீர்க்கதரிசி, மெசேஜ், ஜட்ஜ்மெண்ட் மெசேஜ், அப்புறம் டைமிங்கு, அப்புறம் இருக்காது. பேட்டர்ன் பி, தீர்க்கதரிசி, அவருக்கு ஒரு மெசேஜ், அவருக்கு ஒரு அந்த மெசேஜ் ஜட்ஜ்மெண்ட் மெசேஜ். அடுத்தது டைமு, அவருக்கு அது ப்ரெசன்ட் ட்ரூத்தாக இருக்கும். இப்போ அடுத்தது யார் வரணும்? ஃபஸ்ட்டு எக்ஸாம்பிள் பார்த்தா அடுத்தது யார் வரணும்? தீர்க்கதரிசி வரணும். வரணுமா? ஆபிரகாம் தீர்க்கதரிசியா என்ன? எங்கே இருக்குதுங்க? ஆக்னஸ் நீ தான் சொல்லணும். ஆபிரகாம் தீர்க்கதரிசிங்க இருக்கு. எழுதி வசனமெல்லாம் நோட் பண்ணி டைரியெல்லாம் எடுத்து ஜெராக்ஸ் போட்டு வச்சுருந்த, ஃபைலும் போட்டு வச்சுருந்த நீ தான் சொல்லணும். ஆபிரகாம் தீர்க்கதரிசிக்கு எங்கே ப்ரூஃபு? சரி ஏங்கண்ணே, ஆதியாகமம் 20ஆம் அதிகாரம் வசனம் 7. ஆதியாகமம் 20ஆம் அதிகாரம் வசனம் 7. அவன் ஒரு தீர்க்கதரிசி. ஆதியாகமம் 20ஆம் அதிகாரம் வசனம் 7. தானியலா? ஆதியாகமம், அர்ச்சனா தூக்கத்தில் இருக்காத, ஆதியாகமம் 20ஆம் அதிகாரம் வசனம் 7 இல்லையா? நீ தான் எடுத்தியா? வெரி குட், உனக்கு ஒரு ஸ்டார். விபிஎஸ் கிளப். தீர்க்கதரிசியா? ஆபிரகாமுக்கு ஏதாவது மெசேஜ் சொன்னாரா என்ன? இப்போ தீர்க்கதரிசினா அடுத்தது என்ன சொல்லணும்? மெசேஜ் சொல்லணும். அந்த மெசேஜ் என்னவா இருக்கணும்? ஜட்ஜ்மெண்ட் மெசேஜாக இருக்கணும். அந்த ஜட்ஜ்மெண்ட் மெசேஜுக்கு என்ன இருக்கணும்? ஒரு டைம் பீரியட் இருக்கணும். அவருக்கு என்ன வரக்கூடாது? ப்ரெசன்ட் ட்ரூத்தாக இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. கரெக்டா? ஆன்சர் தெரியுமா? விட்டுரு. ஓகேவா? சரிங்களா? இப்போ நான் சொல்லிட்டேன். செகண்ட் எக்ஸாம்பிள் ஆபிரகாம்னு, அவருக்கு என்ன கொடுக்கணும்? ஒரு மெசேஜ் கொடுக்கணும். அது அந்த மெசேஜ் என்னவா இருக்கணும்? ஜட்ஜ்மெண்ட் மெசேஜாக இருக்கணும். ஆபிரகாம் ஏதாவது ஜட்ஜ்மெண்ட் மெசேஜ் சொன்னாரா என்னங்க? சும்மா அப்படியே ரேண்டமாக அடிச்சு விடுங்களேன், தப்பாக இருந்தாலும் பரவாயில்ல. சொல்லிட்டாரு. அது ஜட்ஜ்மெண்ட் மெசேஜுங்களாங்க. உங்கள் குமாரர்கள் உங்கள் சந்ததியாரெல்லாம் ஒரு இடத்துக்கு போவாங்க, அடிமையாக இருப்பாங்க, திரும்பி அவங்க இங்கே வருவாங்க அப்படின்னாங்க. அது ஜட்ஜ்மெண்ட் மெசேஜாக நான் கேட்குறேன். இல்லை, சோதம் அளிக்கப்பட போது. சரி, அந்த மெசேஜ் ஆபிரகாமுக்கு வந்துச்சு. ஓகே, எங்கே? ஓகே, அப்போ மெசேஜ் யாருக்கு? எகிப்துக்கு போயிருக்கு ஜட்ஜ்மெண்ட் மெசேஜ். கரெக்டாக? பார்வோன் தானே சாரால எடுத்துக்கிட்டது. சொல்லுங்க. நிறைய வசனம் இருக்கு. சொல்லுங்க. எத்தனாவது வசனம்? எல்லாரும் எடுத்து வாசிங்க. எத்தனாவது வசனம்? 18, 19. ஓகே. கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னது நிறைவேறும்படியாய் அவன் தன் பிள்ளைகளுக்கும் தன் பின்வரும் தன் வீட்டாருக்கும் நீங்கள் நீதியையும் நியாயத்தையும் செய்து கர்த்தருடைய வழியை காத்து நடவுங்கள் என்று கட்டளையிட்டான் என்பதை அறிந்திருக்கிறேன் என்றார். அதனால் என்ன?
சரி சரி ஓகே சரி, பாதி மார்க் தான் கொடுப்பேன். பாதி மார்க்கு ஓகே சரிங்களா? சரி ஓகே ரெடி, கவனிங்க. ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம் எடுத்துக்கங்க. நோட் பண்ணிட்டு இருக்கீங்களா? சரி, ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம் எடுத்தாச்சா? பக்கம் 15, ஜெனிசிஸ் சாப்டர் 15. ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம் எடுத்தாச்சுங்களா? ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம் சொல்லுண்ணா, எதுக்குண்ணா இத்தனை சொல்கிறீங்க? அப்படி தானே? ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம் வசனம் 13. ஆ ஆ ஆ ஆ அத்தேசத்தாரை சேவிப்பார்கள் என்றும் அவர்கள் 400 வருஷம் உபத்திரப்படுவார்கள் என்றும் நீ நிச்சயமாய் அறிய கடவாய். இவர்கள் சேவிக்கும் ஜாதிகளை நான் நியாயம் தீர்ப்பேன், பின்பு மிகுந்த பொருட்களுடனே புறப்பட்டு வருவார்கள். Was this message a judgment message? Of course, absolutely இல்லையா? நியாய தீர்ப்பு செய்தியா? பல வேறையில் இதை மிஸ் பண்ணிடுறோம் நம்ம. வசனம் எல்லாம் படிச்சிருக்கெல்லாம் ஓகே, ஆனால் இந்த மெசேஜ் ஜட்ஜ்மெண்ட் மெசேஜா அப்படிங்கிறத என்ன பண்ணணும்? நோட்டிஃபை பண்ணி படிக்கணும். நீ சேவிக்கும் ஜனங்களை நான் என்ன பண்ணுவேன்? நான் நியாயம் தீர்ப்பேன். நீ சேவிக்கும் ஜனங்களை நான் என்ன பண்ணுவேன்? நான் நியாயம் தீர்ப்பேன். ப்ராஃபிட் வந்துட்டாரா? வந்தாரா இல்லையா? ப்ராஃபிட் பேர் என்ன? ஆபிரகாம். மெசேஜ் இருந்துச்சா? எஸ். ஜட்ஜ்மெண்ட் மெசேஜா? எஸ். ஜெனிசிஸ் 15, 13, 14, 15, 16 verse. ஓகே, அதுக்கு ஒரு டைம் பீரியட் இருக்கா? 400 வருஷம். சரி, 400 வருஷம் அவனுடைய ஜனங்கள் அடிமைகளாக வந்து திரும்பி வரும்போது ஆபிரகாம் இருப்பாரா? இறந்துட்டாரா? அப்போ யாருக்கு பிரசன்ட் ட்ரூத் இல்லை? அவருக்கு பிரசன்ட் ட்ரூத்து இல்லை. இதை யார் நினைவு வச்சுருந்தாங்க? ஈசாக்கு யாக்கோபுங்கிறீங்களா? ஸ்பெஷலைஸ்டாக ஒரு ஆள் ஞாபகம் வச்சுருந்தான். எப்படிங்க அக்கா சொல்கிறீங்க? ஓகே, ஆண்டவர் வானத்தின் பலகணிகளை திறந்து இடம் கொள்ளாமல் போக மட்டும் உங்களை என்ன பண்ணுவார்? அது இதுதானே ட்ரெஷர், உண்மையான ட்ரெஷரே இதுதானே, சொத்து தானே. யோசேப்பு எலும்பு கூட என்ன பண்ணக்கூடாது? எகிப்தில் இருக்கக்கூடாது. எலும்பை கூட என்ன பண்ணுங்க? எடுத்துகிட்டு போங்க. என் எலும்பு கூட இங்கே அடிமையாக எடுக்கக்கூடாது. இங்கே இருந்துச்சுன்னா என் எலும்பு கூட யாரை சேவிக்கும்? பாகால சேவிச்சிரும். எலும்பு எடுத்துகிட்டு போய் நம்ம தெய்வத்துக்கிட்ட சொன்ன இடத்துல என்ன பண்ணுங்க? வைங்க. 120 வருடத்துலேயும் மெய்சிலுக்கக்கூடிய விசுவாசம் யாருக்கு இருந்துச்சு? யோசேப்புக்கு இருந்துச்சு. 110 வயசில். ஓகே சரி ஓகே. ப்ராஃபிட் வந்தாரா ஆபிரகாம்? மெசேஜா? ஜட்மெண்ட் மெசேஜா? டைம் பீரியடா? ப்ரெசன்ட் ட்ரூத் இல்லையா? இல்லை. இப்போ யார் வரணும்? பேட்டர்ன் பியில் தீர்க்கதரிசி வரணும். ஓகே, யார் அவர்? ஏன் நான் யோசிப்பண்ணு சும்மா அவ்வளோ சீக்கிரமாகலாம் சம்மந்தம் இல்லாமல்லாம் பேசல. எனக்கு தெரியும் எனக்கு இந்த மாதிரிலாம் நடக்கும் அப்படின்னு யோசேப்பே சொல்லிட்டாரு. எதுக்கு போட்டு விட்டுரு, யோசேப்பை போட்டு விட்டுடலாம், பார்த்துடலாம், காசா பணமா. கரெக்டாக? யாத்திராகமம் 12ஆம் அதிகாரம் வசனம் 40, 41. யாத்திராகமம் 12ஆம் அதிகாரம் வசனம் 40, 41, பக்கம் 85. 430 வருஷம். 430 வருஷம் முடிந்த அன்றைய தினமே கர்த்தருடைய சேனைகள் எல்லாம் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்டுச்சு. எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்டுச்சா ஜனம்? புறப்பட்டுச்சா ஆக்னஸ்? எத்தனை வருஷம் முடிஞ்சதுக்கப்புறம்? 400 அப்ராக்சிமேட்லி டு 430 வருஷம் என்ன பண்ணுச்சு ஜனம்? புறப்பட்டுச்சா? புறப்பட்டுச்சு. நான் ஒன்று கேட்குறேன், அன்றைய தினமேனா என்ன அர்த்தம்? அன்னைக்கே. காட் கீப்ஸ் டைமிங். கரெக்டா? சத்தமாக ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். அன்றைய தினம், வெரி டே, அன்றைய தினமே என்ன பண்ணுச்சு ஜனம்? கிளம்புச்சா? கிளம்புச்சு. கரெக்டுங்களா? சரி, அப்போ ப்ரெசன்ட் ட்ரூத்து தானே. ஓகே, இப்போ அடுத்த கேள்வி. யாத்திராகமம் 12ஆம் அதிகாரம் வருஷம் 40, 41. யார் இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்துலேருந்து கிளப்பி கூட்டிகிட்டு வந்தது? Was Moses a prophet? ப்ராஃபட்டா? இங்கே வசனம் எங்கே இருக்கு? என்டர் யாத்திராகமத்தை நீங்கள் வாசிச்சு பாருங்க. ஓகே, மோசே ப்ராஃபட்னு எங்கே இருக்கு? ஏன் தம்பி இப்படிலாம் பேசுகிற? அதானே அது இருக்கு படிப்போம். எல்லாம்
எல்லாத்துக்கும் தெரிஞ்சாது, எனக்கும் தெரில. எல்லாம் எனக்கும் தெரிஞ்சுன்னா நானும் ஒரு லூசிஃபராக மாறிடுவேன். அதனால் 400 430ங்கிறது அப்ராக்சிமேஷன்லேயே போயிருச்சு, எனக்கும் தெரில. ஹைப்போதெட்டிக்கல் தான். ஏன்னா 400ன்னு சொல்லியாச்சு, 430ன்னு சொல்லியாச்சு, அன்றைய தினம்னு சொல்லியாச்சு. எழுத்தா டிரான்ஸ்லேஷனரா இன்னும் அன்டிஃபைன்டு. பட் அது ஒரு மேஜர் கொஸ்டினாக குழப்பமாக நம்ம குழப்பிக்க தேவையில்லை. ஏன்னா ஆண்டவர் தன்னுடைய வாக்கை சொன்னதை நிறைவேற்றுவார். அதுக்காக அந்த வெரி டே அன்றைய தினமே என்ன பண்ணிட்டாங்க, ஜனங்க கிளம்பிட்டாங்க. சரி, இங்கே பாருங்க, மோசே தீர்க்கதரிசியானா பேட்டர்ன் பிரகாரம் மோசே என்னவா தான் இருக்கணும், தீர்க்கதரிசியாக தான் இருக்கணும். மோசே தீர்க்கதரிசிக்கான வசனத்தை என்ன பண்ணிட்டு வாங்க, கண்டுபிடிச்சிட்டு வாங்க. அது என்னது, ஹோம்ஒர்க். ஓகேவா? சரி, தீர்க்கதரிசி வந்தாரா, மெசேஜ் வந்துச்சா, ஜட்மெண்ட் மெசேஜ் வந்துச்சா, டைம் பீரியட் இருந்துச்சா? என்ன டைம் பீரியடு? 430. ஆபிரகாமுக்கு ப்ரெசன்ட் ட்ரூத் கிடையாது, மோசேக்கு ப்ரெசன்ட் ட்ரூத். ஓகேவா? அடுத்து ஒரு தீர்க்கதரிசி பார்க்கலாம். எரேமியா 1:5 தீர்க்கதரிசி பேரு எரேமியா 1:5 உன்னை ஜாதிகளுக்கு, இது எவ்வளோ பெரிய பிளஸ்ஸிங்கான ஒரு வேர்ஸ் இல்லைங்களா? வசனம் 5 தாங்க. மடி வாசிங்க, எரேமியா 1:5 கர்ப்பத்திலிருந்து வெளிப்பட்டதுக்கு பிற்பாடுங்களா முன்னேங்களா? இல்லையா? எரேமியாவுடைய தாயினுடைய ஜெபம் எந்த அளவுக்கு வாஞ்சியாக இருந்திருக்கும். கர்ப்பத்தில் இருக்கும்போதே தீர்க்கதரிசியா. அப்போ அவங்க ஏதோ ஒரு ட்ரபுளை சந்திச்சிருப்பாங்களா இல்லையா? இல்லைங்களா? யாராவது எந்த தாயாது தன்னுடைய மகன் வயிற்றில் இருக்கும்போதே தீர்க்கதரிசியாகணும்னு சொல்லி ஜெபித்த பழக்கம் உண்டா? டாக்டரு, வக்கீலு, இன்ஜினியரு, இல்லைங்களா? ஒரு தாய் வேணாங்களா? பண்ணுறதில்லை. அவன் படிக்கிறத படிக்கட்டும், ஆனால் இந்த டைமென்ஷனில் யோசிச்சதில்லை இல்லையா? எரேமியாவுடைய தாய் எரேமியாவை சுமந்துட்டு இருக்கும்போதே, கருவா சுமந்துட்டு இருக்கும்போதே, ஆண்டவரே நீ ஜாதிகளுக்கு என்னவா இருக்கணும், தீர்க்கதரிசியாக ஆகணும்னா தன்னுடைய அம்மாவுடைய ஜெபம் எந்த அளவுக்கு இருந்திருக்கும் இல்லையா? இப்போ யார் வந்தாச்சு? தீர்க்கதரிசி எரேமியா என்ன பண்ணியாச்சு, வந்தாச்சு. கவுனிங்க, எரேமியா என்ன பண்ணியாச்சு, வந்தாச்சு. ப்ராஃபட்டாக என்ன பண்ணியாச்சு, வந்தாச்சு. ஓகேவா? சரி, இப்போ அடுத்து அவருக்கு என்ன போகணும், மெசேஜ். அந்த மெசேஜ் என்னவா இருக்கணும், நியாய தீர்ப்பு மெசேஜாக இருக்கணும், ஜட்மெண்ட் மெசேஜ். ஓகே, இப்போ ஓப்பன். எரேமியா அதான் ஜட்மெண்ட் மெசேஜ் சொன்னாரா? அப்போ இனிமேல் அடுத்த கேள்வியெல்லாம் கேட்கக்கூடாது, வசனத்தோடு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிடணும் இல்லைங்களா? ஏன்னா எல்லாருமே பாஸ் பண்ணிடுறீங்க. ஓகே, அதுக்கப்புறம் மார்க் வேணும் இல்லையா? சரி, 25 வசனம் 11, 12. எரேமியா 25 தீர்க்கதரிசி வந்துட்டாரா? மெசேஜ் போயிருச்சா? ஜட்மெண்ட் மெசேஜா அது? என்ன ஜட்மெண்ட் மெசேஜ்? எங்கே வாசிச்சு சொல்லுங்க. கரெக்ட் தான். 70 வருஷம் நிறைவேறின பின்பு நான் பாபிலோன் ராஜாவின் இடத்தில், அந்த ஜாதிகளிடத்திலும் கல்தையருடைய தேசத்தில் இடத்திலும் அவளுடைய அக்கிரமத்தை விசாரித்து அதை நித்திய பாலிடம் ஆக்கி. ஓகே, ப்ராஃபிட் வந்துட்டார். ப்ராஃபிட் பேர் எரேமியா. மெசேஜ் கொடுத்தாச்சா? ஜட்மெண்ட் மெசேஜா? ஓகே, டைம் பீரியடு 70 இயர்ஸ், 70 சாலிட் இயர்ஸ், 70 வருஷம். ஓகே, ப்ரெசன்ட் ட்ரூத்தா? எரேமியாவுக்கு ப்ரெசன்ட் ட்ரூத்தா? ப்ரெசன்ட் ட்ரூத்தா? அவர் இருக்கும்போது நிகழ்ந்ததா, அவர் இருந்ததுக்கு பிற்பாடு நிகழ்ந்ததா? அப்பொழுது அவருக்கு அந்த மெசேஜ் என்னவா இல்லை, ப்ரெசன்ட் ட்ரூத்து இல்லை. அப்போது பேட்டர்ன் பி, ப்ராஃபிட்டு வரணும்,
மெசேஜாக இருக்கணும், ஜட்ஜ்மெண்ட் மெசேஜாக இருக்கணும், டைம் பீரியட் இருக்கணும், ப்ரெசன்ட் ட்ரூத்தாக பேட்டர்ன் பியில் இருக்கணும். ஓகே, எரேமியாவோட பேர் யார்? தானியேல். எங்கே வசனம் சொல்லிடுங்க, அதுக்கு வெரி குட் கிடையாது. தானியேல் வசனம் சொல்லிட்டீங்கன்னா தான் உங்களுக்கு பரிசு. தானியேல் 9 வாசிருங்க, சத்தமாக வாசிருங்க. தானியேல் 9ஆம் அதிகாரம் வசனம் 1, 2. தானா? ம் 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 2 மினிட்ஸு வாசிட்டு மன்னிக்கும். ரெடி? ஓகே. எரேமியா சொன்னதை தானியேல் என்ன பண்ணார்? நிவர்த்தி செஞ்சார். தானியேல் 9ஆம் அதிகார வசனம் 2. தானியேலாகிய நான் எருசலேமின் பால் கிடைப்பில் நிறைவேறத்தீர 70 வருஷம் செல்லும் என்று கர்த்தர் ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லிய வருஷங்களின் தொகையை புஸ்தகங்களால் அறிந்து கொண்டு என்ன பண்ணுறாரு? கேட்குறாரு, ஜனங்கள்கிட்ட சொல்கிறாரு. கோரேஸ் என்ன பண்ணுறாரு? ஜனங்களை அனுப்பி விடுறாரு. இதுதான் கான்செப்ட். ஓகே, எரேமியா மெசேஜ், ஜட்ஜ்மெண்ட் மெசேஜ், டைம் பீரியடு 70 இயர்ஸு, ப்ரெசன்ட் ட்ரூத் அவருக்கு இல்லை. யாருக்கு ப்ரெசன்ட் ட்ரூத்து? தானியேலுக்கு மெசேஜ், ஜட்ஜ்மெண்ட் மெசேஜ் 70 இயர்ஸு, அவருக்கு அது என்னவா இருக்குது? ப்ரெசன்ட் ட்ரூத். அவருடைய பேரில் ஜனங்கள் எருசலேமுக்கு என்ன பண்ணுறாங்க? போகிறவங்களாக இருக்கிறாங்க. ஓகேங்களா? சரி, எத்தனை எக்ஸாம்பிள் பார்த்துட்டோம்? 3. 4வது ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துடலாமா? தானியேல் எடுத்துக்கங்க. 9ஆம் அதிகாரம் வசனம் 24. மீறுதல்களை தவிர்க்கிறதற்கும், பாவங்களை தொலைக்கிறதற்கும், அக்கிரமத்தை நிவர்த்தி பண்ணுகிறதற்கும், நித்திய நீதியை வருவிக்கிறதற்கும், தரிசனத்தையும் தீர்க்க தரிசனத்தையும் முத்தரிக்கிறதற்கும், மகா பரிசுத்தம் உள்ளவரை அபிஷேகம் பண்ணுகிறதற்கும், உன் ஜனத்தின் மேலும் உன் பரிசுத்த நகரத்தின் மேலும் 70 வாரங்கள் செல்லும்படி குறிக்கப்பட்டிருக்கிறது. மீறுதலை தவிர்க்கிறாரா, பாவங்களை தொலைக்கிறாரா, அக்கிரமத்தை நிவர்த்தி பண்ணுகிறாரா, நித்திய நீதியை வருவிக்கிறாரா, தரிசனத்தையும் தீர்க்க தரிசனத்தையும் முத்தரிக்கிறாரா. இதுக்கு மகா பரிசுத்தம் உள்ளவரை அபிஷேகம் பண்ணுமா, உன் ஜனத்தின் மேலும் உன் பரிசுத்த நகரத்தின் மேலும் 70 வாரங்கள் செல்லும்படி குறிக்கப்பட்டிருக்கு. எத்தனை வீக்ஸு? 70 வீக்ஸு. அதில் ஜனங்களுடைய பாவத்தை, அக்கிரமத்தை நிவர்த்தி செய்வார், தீர்த்து வைப்பார் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. ஓகே, 70 வாரங்கள் யாருக்காக குறிக்கப்பட்டிருக்கு? யூதர்களுக்காக குறிக்கப்பட்டிருக்கு. அப்போது ப்ராஃபட் வாஸ் கால்டு டேனியல், மெசேஜ் வாஸ் கிவன். இன்ஃபேக்ட் த மெசேஜ் வாஸ் ஜட்ஜ்மெண்ட் மெசேஜ். 70 வீக்ஸ் ஜட்ஜ்மெண்ட் மெசேஜ் மென்ட் ஃபார் ஜூயிஷ் பீப்புள், யூதர்களுக்காக. அப்போது தானியலுக்கு அந்த செய்தி நிகழ்கால செய்தியாக 70 வாரம் நடக்கும்போது முடியும் போது தானியல் உயிரோடு இருப்பாரா? இருக்க மாட்டார். ப்ரெசன்ட் ட்ரூத்து அவருக்கு கிடையாது. இப்போ இந்த சைடு வாங்க, யார் வரா? பேட்டர்ன் பியில் யார் வரணும்? ப்ராஃபிட் வரணும், மெசேஜ் போகணும், ஜட்ஜ்மெண்ட் மெசேஜ் போகணும், ப்ரெசன்ட் ட்ரூத்தாக இருக்கணும். கரெக்டாக இருக்கணுமா, இருக்கக்கூடாதா? சரி, அந்த ப்ராஃபிட் யார்? 70 வாரம் முடியும் போது ஒரு ப்ராஃபிட் வந்தாராமே, அவர் இந்த ஜட்ஜ்மெண்ட் மெசேஜை சொன்னாராமே, அவர் யார்? யோவானா? பார்த்தீங்களா? இதுதான் சூப்பர் கேள்வி. என்னென்னா, தானியேலு ஒரு மெசேஜு, ஜட்ஜ்மெண்ட் மெசேஜு, அந்த டைம் பீரியட் இருக்குது 70 வாரம் அப்படின்னு சொல்லிட்டு. யாருக்காக ஜட்ஜ்மெண்ட்டு? யூதர்களுக்காக. அந்த மெசேஜ் என்ன பண்ணும்? ப்ரெசன்ட் ட்ரூத்தா அவருக்கு இல்லை. இப்போ அதே 70 வருஷம் அந்த டைம், குறிப்பிட்ட டைம் வரும்போது ஒரு தீர்க்கதரிசியை கூப்பிடுவார். ஒரு மெசேஜ், ஒரு ஜட்ஜ்மெண்ட் மெசேஜ் அந்த டைம் பீரியடாக இருக்கும். அது அந்த அவரோட காலத்துக்கு நடக்கும் இல்லைங்களா? யோவான் ஸ்நானகன் எங்கே இருக்கு? எங்கே 70 வார்த்தை சொன்னாருங்க? தீர்க்கதரிசி வராரு. யோவான் ஸ்நானகன் தீர்க்கதரிசியான்னு கேட்குறேன். எப்படி?
நீங்கள் பாருங்கள், நான் உங்களுக்கு டைம் கொடுக்குறேன். ம் 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 ஸோ அதனால் யோவான் ஸ்நானகன். சரி, மத்தேயு 11ஆம் அதிகாரம் வசனம் 9. மத்தேயு 11ஆம் அதிகாரம் வசனம் 9. மத்தேயு 11 வசனம் 9. அல்லவென்றால் எதை பார்க்க போனீர்கள்? தீர்க்கதரிசியோ? ஆம், தீர்க்கதரிசியை பார்க்கிலும் மேல்மேலவனே என்று. யார் தீர்க்கதரிசியை பார்க்கிலும் மேன்மேலவன்? அப்போ யோவான் ஸ்நானகன் யார் தான்? ஒரு தீர்க்கதரிசி தான். 70 அதான் மத்தேயு 11 வசனம் 9. அப்போது தானியலுக்கு ஒரு மெசேஜ், அந்த மெசேஜ் ஒரு ஜட்ஜ்மெண்ட் மெசேஜ். 70 வருஷம், 70 வாரம், அதுக்கு ஒரு டைம் பீரியடு. யார் வரா? தீர்க்கதரிசி. தீர்க்கதரிசிலையும் மேலானவன் யார்? யோவான் ஸ்நானகன். அவன் என்ன பண்ணுறான்? யூதர்களுக்கான நியாய தீர்ப்பு செய்தி என்ன பண்ணணும்? சொல்லணும். சொன்னானா? இப்போ சொல்லுங்கள் வசனத்தை. இப்போ சொல்லுங்கள் வசனத்தை. மத்தேயு 3ஆம் அதிகாரம் எடுத்துக்கங்க. மத்தேயு 3ஆம் அதிகாரம் வாசிங்க. வசனம் 10. இப்பொழுதே கோடாரியானது மரங்களின் வேரருகே வைத்திருக்கிறது. ஆகையால் நல்ல கன்னி கொடாத மரமெல்லாம் வெட்டுண்டு அக்கினியிலே போடப்படும். அப்போ நல்ல கனி கொடாத மரமாகிய யூதர்கள் இருந்தாங்கன்னா நீங்கள் வெட்டு அக்கினியிலே போடுவீங்க. ஏன்னா உங்களுக்கான நியாய தீர்ப்பு கிபி 34 முடிஞ்சிரும் அப்படிங்கிற மெசேஜை யார் சொன்னா? திருப்பி ஜான் த பேப்டிஸ்ட் என்ன பண்ணுறாரு? சொல்கிறார். சொல்லிட்டாரா? தானியேல் மெசேஜ், ஜட்மெண்ட் மெசேஜ், டைம் பீரியடு, ப்ரெசன்ட் ட்ரூத் கிடையாது. யோவான் ஸ்நானகன் மெசேஜ், ஜட்மெண்ட் மெசேஜ், டைம் பீரியடு, ப்ரெசன்ட் ட்ரூத். முடிஞ்சா? எக்ஸாம்பிள் 4 முடிஞ்சுங்களா? கிபி 34 யூதர்களுக்கு. அந்த கிளாஸ் நீங்கள் வரலீங்களோ? டேனியல் 9th சாப்டர் எடுக்கும்போது வரலையா? 2 கிளாஸ் ஆன் அண்ட் ஆஃப் மிஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆல்டர்னேட்டிவாக மிஸ் பண்ணியிருப்பீங்க. ஓகே, கரெக்டா? சரி, 4 எக்ஸாம்பிள் பார்த்துட்டோமா? 5வது ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துடலாமா? ஸ்டீஃபன் பி ரெடி. ஓகே, 5வது ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துடலாமா? தானியேல் 8ஆம் அதிகாரம் எடுத்துக்கங்க. வசனம் 14. சத்தமாக வாசிங்க ஆண்டி, சத்தமாக பொறுமையாக வாசிங்க. ஓகே, தானியேல் 8ஆம் அதிகாரம் வசனம் 14. அவர் என்னை நோக்கி 2300 ராப்பகல் செல்லும் வரைக்கும் இருக்கும், பின்பு பரிசுத்த ஸ்தலம் சுத்திகரிக்கப்படும் என்றான். பின்பு பரிசுத்த ஸ்தலம் சுத்திகரிக்கப்படும். அவன் என்னை நோக்கி 2300 ராப்பகல் செல்லும் வரைக்கும் இருக்கும், பின்பு பரிசுத்த ஸ்தலம் பரிசுத்த ஸ்தலம் சுத்திகரிக்கப்படுவதற்கு பேர் என்ன? ரத்தத்தை எடுத்து எங்கே திரைசீலையில் செரிப்பாங்கல்ல, செலுத்தினாங்கன்னா என்ன அர்த்தம்? பாவம் நிவர்த்தி ஆயிடுச்சு. ஐ ஹவ் ஜட்ஜ்டு தட் யூ ஆர் அ சின்னர், ஸோ யூ கேம் பிஃபோர் இன் தி கோர்ட்யார்ட். பலி செலுத்திட்ட, உனக்கான தீர்ப்பு முடிஞ்சு, உன்னோட பாவம் எங்கே போடப்பட்டுச்சு? எடுத்துகிட்டு கொண்டு போய் திரைசீலையில் என்ன பண்ண? தெளிக்கப்பட்டுருச்சு. நியாய தீர்ப்பு செய்தியா? பரிசுத்த ஸ்தலம் சுத்திகரிக்கப்படுவது. எஸ், அஃப்கோர்ஸ். 2300 ராப்பகல் செல்லும், பின்பு பரிசுத்த ஸ்தலம் சுத்திகரிக்கப்படும்.
தானியேல் ஒரு தீர்க்கதரிசி, அவருக்கு ஒரு மெசேஜ். அது வந்து என்னது? ஜட்ஜ்மெண்ட் மெசேஜ், நியாய தீர்ப்பின் செய்தி. 2300 ராப்பகல் செல்லும், பின்பு பரிசுத்த ஸ்தலம் சுத்திகரிக்கப்படும். மெசேஜ் ஒன்று போகுதா? சொல்லப்படுது. 2300 ராப்பகல் முடிக்கும் போது யார் இருக்க மாட்டா? தானியேல் இருக்க மாட்டார். அவருக்கான பிரசன்ட் ட்ரூத்தா அவர் இருக்காது, நிகழ்கால சத்தியமா இருக்காது. இருக்காதா? அப்போ 2300 ராப்பகல் முடியும் போது யாராவது ஒரு தீர்க்கதரிசி வரணும். கரெக்டா? என்னோட கேள்வி, எப்பொழுது இந்த 2300 ராப்பகல் தொடங்கும், எப்பொழுது இந்த 2000 ராப்பகல் முடியும்? கீப்பிங்களா? கீப்பிங்களா? கிமு 457 தொடங்குது. அப்புறம் 1844 கிபி. கரெக்டுங்களா? டேட் ஏதாவது இருக்குங்களா? ஸ்பெசிஃபிக்காக ஏதாவது டேட்டு? அக்டோபர் 22 தான் பாருங்க. கிமு 457 தொடங்கி கிபி அக்டோபர் 22 1844 ஒரு ஜட்ஜ்மெண்ட் மெசேஜ். அப்போ இருக்கக்கூடிய தீர்க்கதரிசி சொல்லியே ஆகணும். நான் என்ன பண்ணிட்டேன்? பைபிளை சர்ச் பண்ணேன். ஓகே, ரெடி? ஆல் க்ளோஸ் யுவர் பைபிள். உங்கள் பைபிளை க்ளோஸ் பண்ணுங்கள். ஒருத்தர் கூட திறந்து வச்சிருக்கக்கூடாது. நோட்ஸ் வேணால் திறந்து வச்சுருக்கலாம். க்ளோஸ் யுவர் பைபிள். பைபிளை க்ளோஸ் பண்ணிடுங்க. அக்கா, தம்பி, அண்ணன் எல்லோரும் பைபிள் க்ளோஸ் பண்ணிடுங்க. ஓகே, இந்த 2300 ராப்பகல் முடியும் போது யார் வந்தாகணும்? ஒரு தீர்க்கதரிசி வந்தாகணும், இல்லைங்களா? ஓகேவா? இந்த தீர்க்கதரிசி வருவதற்காக பைபிளில் ரிசர்ச் பண்ணோம். பைபிளோட கூட நம்மளுக்கு என்னென்ன கிறிஸ்தவ புக்கு இருக்கோ, வரலாற்று பின்னணியங்கள் புஸ்தகங்கள் இருக்கோ, எல்லாம் ஆய்வு பண்ணோம். ஆய்வு பண்ணும்போது இப்போது ஏனோக்கு ஒரு மெசேஜ் போகுது. அந்த டைம் பீரியடு வந்தோன்னா யார் வரா? நோவா வராருங்களா? நோவா வரும்போது அந்த மெசேஜ் வீரியம் எடுத்து போகுது. கரெக்டாக? பயங்கரமாக என்ன பண்ணுது? ஸ்ப்ரெட் ஆகுது. வெள்ளம் வருதாமா, என்னப்பா ஏதோ உலகம் முழுக்க இதெல்லாம் பிரசங்கிச்சுட்டு இருக்கிறான் அப்படிங்கிற கதை போகுதா? எஸ். அடுத்தது யார் வரா? ஆபிரகாம் வராரு. அவர் ஏதோ ஒரு மெசேஜ் சொல்லிட்டு போயிட்டாரு. டைம் பீரியட் வருது. இஸ்ரவேல் ஜனங்களையே வழி நடத்தக்கூடிய ஒரு ஆள் மோசேன்னு சொல்லிட்டு ஒரு தீர்க்கதரிசி வராரு. சும்மாவெல்லாம் வரல. எத்தனை வாதையோட வராரு? 10 வாதையோட. இன்ஃபேக்ட் என்டையர் வேர்ல்டு, ஈஜிப்டை என்ன பண்ணுது? கதி கலங்குது. அடுத்தது ஒருத்தர் வராரு. யார் வரா? ஜெரேமியா வராரு. அவர் ஒரு 70 இயர்ஸ் ஒன்று சொல்கிறாரு. 70 இயர்ஸ் முடியும் போது டேனியல் என்ன பண்ணுறாரு? இருக்கிறாரு, துக்கிக்கிறாரு, அழுகிறாரு, போராடுறாரு. மேதியா பெர்சியாவில் கோரஸில் அங்கேயும் ஒரு கலவரம் நடக்குது. சர்ச்சு கட்டலான்ட்டு போகிறாங்க, திரும்பி வராங்க. இவ்வளோ பிரச்சனையோடு என்ன பண்ணுறது? அந்த ஜட்ஜ்மெண்ட் மெசேஜ் அங்கே பாஸ் ஆகுது. கோரேஸ் சட்டம் போட்டதான், சர்ச்சு கட்ட போனங்கன்னா போங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லா தடைகளையும் தாண்டிட்டு, வீரியத்தையும் தாண்டிட்டு அப்ரூவ் பண்ணுறாரு. இங்கே யார் வரா? அடுத்தது தானியலுக்கு மறுபடி என்ன பண்ணுறாரு? அவர் சொல்கிறாரு, தானியலுக்கு ஒரு தீர்க்க தரிசனம் வருது. 70 வாரம்னு. 70 வாரம் முடிகிறப்போ யார் வந்துட்டா? மேசியா இயேசு கிறிஸ்து வந்துட்டாரு. காப்பாற்றப்படுவாரா, மாற்ற மாட்டாரா? அந்த அவர் இறப்பதற்கு ஒரு வாரத்துக்கு முன்பாக என்ன நடந்துச்சு? எருசலேமில் பவனி வராரு கழுத மேலே. தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா. டாக் ஆஃப் த சர்ச்சே அதுவாக தான் இருக்குது. பயங்கர வீரியம் எடுத்து அந்த மெசேஜ் என்ன பண்ணுச்சு? போச்சு. நம்ம எல்லாரும் விடுவிக்கப்படுவோம் ரோம சாம்ராஜ்யத்திலிருந்து. யூதராக ராஜாவாக யார் வந்துருவா? இயேசு கிறிஸ்து வந்துருவாருங்கிறதுக்குள்ளே என்ன ஆயிடுச்சு? சிலுவையில் அரெஸ்டாங்க. அன்னைக்கு டாக் ஆஃப் த வேர்ல்டு என்னவாச்சு? குரூசிஃபிகேஷன் ஆஃப் கிரைஸ்ட். அப்போது இது எல்லாத்துக்கும் பைபிள் ப்ரூஃபும் இருக்குது, ஹிஸ்ட்ரி ப்ரூஃபும் இருக்குது. அப்போது 2300 ராப்பகல் முடியும், பின்பு பரிசுத்தம் சுத்திகரிக்கப்படும் தானியேல் சொன்னாரே, அதை ஹிஸ்ட்ரியில் போய் பார்த்தோன்னா ஹிஸ்ட்ரி ஒரு ரெக்கார்ட் நம்மளுக்கு கொடுக்குமா கொடுக்காதா? நான் போய் பார்த்தேன். என்ன தெரியுமா கொடுத்துச்சு ஹிஸ்ட்ரி? என்ன தெரியுங்களா கொடுத்துச்சு? டார்வின் தியரி எப்போ தெரியுமா வந்துச்சு? 1840s 1850s. தியரி ஆஃப் எவல்யூஷன். குரங்குலேருந்து மனுஷன் வந்தான் இல்லைங்களா? அது எப்போ தெரியுங்களா வந்துச்சு? 1844, 18ஆம் நூற்றாண்டில் வந்துச்சு. 18 நூற்றாண்டில் கிறிஸ்டியன் ஈக்குலிபிரியம்னு ஒன்று வந்துச்சு. பைபிளுக்கு ஆப்போசிட்டான ஒரு டாக்ட்ரின். ஓகேங்களா? பைபிளுக்கு ஆப்போசிட்டான ஒரு டாக்ட்ரின். கிறிஸ்டியன் சயின்ஸ்னு ஒன்று வந்துச்சு. இந்த உலகத்தை யாரும் படைக்கலை, இந்த பிரபஞ்சமே என்ன பண்ணிருச்சு? எனர்ஜினால் அதுவாக உருவாக்கப்பட்டுச்சு. மற்ற மதத்தோட இன்ஃப்ளூயன்ஸ் இந்த 1844 18ஆம் நூற்றாண்டில் என்ன ஆச்சு? இன்வென்ஷன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா? இன்வென்ஷன்ஸு, வேர்ல்டு டிஸ்கவரிஸு, அதெல்லாம் எப்போ தெரியுங்களா வந்துச்சு? 18ஆம் நூற்றாண்டில் தான் ஸ்டார்ட் ஆச்சு.
இதில் என்ன ஒரு பியூட்டி அப்படின்னு சொன்னோம்னா, ஒருத்தர் இருக்கார், அவர் பேர் நான் சொல்கிறேன் உங்களுக்கு. ஒரு மனிதன் இருந்தார். அவர் வந்து எகிப்தில் பால்மீராங்கிற ஒரு இடத்துல ஒரு தகட்டை எடுத்தார். அந்த தகட்டை எடுத்து அதில் ஏதோ படமோ எழுதியிருந்துச்சு. அதையெல்லாம் அவர் படித்து பார்த்துட்டு நிறைய புக்கு பைபிள் எல்லாத்தையும் ரிசர்ச் பண்ணிவிட்டு அவர் ஒரு புக்கை போடுறாரு. அந்த புக்கு பேர் என்ன தெரியுங்களா? மார்மன்ஸ் தியாலஜி. மார்மன்ஸ்னு ஒரு சர்ச் இருக்குது. எத்தனை பேர்த்துக்கு தெரியும்? 1 2 தெரியுமா? மார்மன்ஸ்னு ஒரு சர்ச்சுக்கு தெரியுங்களா? மார்மன்ஸ் சர்ச் என்ன சொல்லுங்க ஸ்டீஃபன்? அது தெரியலையா மேடம் உங்களுக்கு? மார்மன்ஸ் சர்ச் என்ன சொல்லுங்க? சரி, ஓகேங்களா. அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, அந்த மார்மன்ஸ் அவங்க சொன்னவங்க, பைபிளில் இல்லாத விஷயம் இந்த தகட்டில் இருந்துச்சு, எனக்கு தீர்க்க தரிசனமாக கொடுக்கப்பட்டுச்சு, அதனால் இந்த மார்மன்ஸ் புக்குங்கிறத நான் என்ன பண்ணேன், நான் எழுதி வச்சேன். பைபிளில் இல்லாத விஷயத்த எது சொல்லும்? புக் ஆஃப் மார்மன்ஸ் சொல்லும். இட்ஸ் சப்ளிமெண்ட்ரி ஆஃப் த பைபிள். இதில் இல்லை, அதனால் என்ன பண்ணுறேன், நான் மார்மன்ஸுங்க ஒரு புக்கை நான் எழுதியிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு புக்கை எழுதினார். ஒரு சபையே இயங்கி கொண்டு வருகிறது. அந்த சர்ச்சுக்கு பேர் என்ன தெரியுங்களா? சர்ச் ஆஃப் மார்மன்ஸ். நீங்கள் அவங்ககிட்ட போனீங்கன்னா, நீங்கள் அவங்ககிட்ட இந்த மார்மன்ஸ் ஆட்கள்கிட்ட போனீங்கன்னா அவங்க புக்கு ஒன்று வச்சுருப்பாங்க. மார்மன்ஸ் சார் பைபிள் இல்லாதெல்லாம் இதில் இருக்கும் சார் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க, அந்த புக்கை புதிய ஏற்பாடு இருக்குல்ல, அந்த மாதிரி சின்ன புக்கை ஒன்று கொடுப்பாங்க. அது அவங்களுக்கு சட்ட புஸ்தகம் மாதிரி. நீங்கள் ஏதாவது பலார்னு அப்பிட்டிங்கன்னா வச்சுக்கோங்களேன், அவங்க திருப்பி உங்களை அப்ப மாட்டாங்க. ஏன்னா அன்பு செலுத்துவாங்க. ஏன்னா எங்கள் மார்மன் புக்கு என்ன சொல்லுது? அன்பு செலுத்த சொல்லுது. நீங்கள் ஏதாவது ஒன்று எதிர்த்து பேசிட்டிங்கன்னா வச்சுக்கோங்களேன், அவங்க என்ன பண்ண மாட்டாங்க, திருப்பி எதிர்த்து பேச மாட்டாங்க. ஏன்னா என்ன பண்ணுவாங்க, எங்கள் இயேசு கிறிஸ்து இருக்காரு, எங்கள் இயேசு கிறிஸ்து எங்கள் சர்ச்சை என்ன சொல்லி தந்ததுன்னா அன்பு செலுத்த சொல்லியிருக்குன்னு சொல்லியிருக்கு. ஆக்சுவலி இது யார் எந்த சபைக்குள்ளே இருக்கணும்? நம்ம சபைக்குள்ளே இருக்கணும். ஏங்கா நீங்கள் என்ன அறிவு இருக்காடா அப்படின்னு என்ன கேட்டிங்கன்னா நான் என்ன பண்ணணும், ஒரு காதில் வாங்கி ஒரு கணத்தில் அரைஞ்சிட்டிங்கன்னா இன்னொரு கணத்தை என்ன பண்ணணும், நான் காமிக்கணும். காட்ட வேண்டிய சபை காமிக்க மாட்டேங்குது. காட்டவே கூடாத சபை என்ன பண்ணுது, சபையே இல்லாத ஒரு சபை என்ன பண்ணுது, காட்டுது. சரி, இவர் சொன்ன அந்த புக்கை எடுத்து படித்து பார்த்தோம்னா இவர் ப்ராஃபட்டாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டா? இவருக்கு அந்த மெசேஜ் போயிருக்குமா? இவர் சொல்கிற மெசேஜில் ஜட்ஜ்மெண்ட் மெசேஜ் இருக்குமா? இவர் காலத்தில் தான் அந்த மெசேஜ் நடக்குமா? இவரோட ப்ரெசன்ட் ட்ரூத்தாக இது இருக்குமா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா பைபிளில் இல்லாத ஒரு விஷயத்த சொல்ல முடியுமா? முடியாது. அப்படியே பார்த்துட்டு இருக்கும்போது என்னப்பா யெகோவா விட்னஸ்ஸு அப்போ தான் வந்தாங்க. யெகோவாவின் சாட்சிகள், கிறிஸ்டியன் சயின்ஸு, கிறிஸ்டியன் ஈக்குலிபிரியமு, டார்வின்ஸ் தியரி, யெகோவாவின் சாட்சிகள், மார்மன்ஸு, அப்படியே பார்த்துட்டு வரேன். ஒரே ஒரு குரூப்பு மட்டும் என்ன பண்ணுது, சப்ளிமெண்ட்ரியாக எழுதலை, பைபிளோட காம்ப்ளிமெண்ட்டாக எழுதுது. பைபிள் இல்லாத விஷயத்தை எழுதலை, பைபிள் இருக்கிற விஷயத்தை என்ன பண்ணுது, இன்னும் அழகுப்படுத்தி என்ன பண்ணுது, காமிக்குது. அந்த குரூப்போடைய ஸ்ட்ரென்த் எவ்வளோ தெரியுங்களா? 50 பேர் தான். 50 பேர் எங்கிருந்து வந்தாங்கன்னு பார்த்தா 50,000 என்ன பண்ணியிருக்கிறாங்க, வந்திருக்கிறாங்க. 50,000 வந்த குரூப்பு வெறும் 50 பேராக இருக்குது. 50 பேர்த்தில் ஒரு அம்மா என்ன பண்ணிட்டாங்க, பைபிள் உள்ள விஷயத்தெல்லாம் எடுத்து என்ன பண்ணிட்டாங்க, எடுத்து விளக்கி காமிச்சு 2300 ராப்புகள் செல்லும் அப்பொழுது பரிசுத்த ஸ்தலம் சுத்திகரிக்கப்படுங்கிற ஜட்ஜ்மெண்ட் மெசேஜை சொன்னாங்க. ஆண்டவர் ஒவ்வொரு டைமும் கூப்பிடும்போது தீர்க்கதரிசி தீர்க்கதரிசி தீர்க்கதரிசின்னு கூப்பிடுவாரா, மெசேஜ் கொடுப்பாரா, நியாய தீர்ப்பு செய்தி கொடுப்பாரா, டைம் பீரியட் கொடுப்பாரா, ப்ரெசன்ட் ட்ரூத்தாக இருக்காதா, இங்கே ஒரு தீர்க்கதரிசி கூப்பிடுவாரா. இந்த டைம் போன தீர்க்கதரிசி யார், தானியேலா 8:13-14. இந்த டைம் தீர்க்கதரிசி ஆண்டவர் பாகுபாடே பார்க்க மாட்டார் இல்லையா. இந்த டைம் தீர்க்கதரிசி ஜெண்டர் ஆண் கிடையாது பெண்ணு. தீர்க்கதரிசி பேர் என்னென்ன பெண்கள் சத்தமாக ஒன்று சொல்லுங்களேன். ஆமேன். கேட்கல சத்தமா. எதுக்கு இளைஞ்சி போயிட்ட அம்மையாரு, நியாய தீர்ப்பின் செய்தியை சொல்கிறக்காகவே ஆண்டவர் ஒரு அம்மாவை தட்டி தூக்கி எழுப்பிட்டு வந்தார், ஒரு சின்ன பெண்மணியை. அந்த பெண்மணி வேறு யாரும் கிடையாது. யார் தான்? E.G. White, ஏலன் கார்மன் ஒயிட். அப்ரூவ்டா? எல்லாரும் ஒத்துக்கிறீங்களா? இப்போ சொல்லுங்கள், E.G. White புக்கை படிக்கணுமா படிக்கக்கூடாதா? அவங்க தீர்க்கதரிசியா இல்லை இப்போ கள்ள தீர்க்கதரிசியா? அட்வென்டிஸ்டே ஃபால்ஸ் ப்ராஃபட்னு சொல்லுவாங்க தெரியுங்களா? புதுசாக வரவங்க, சத்தியத்தை ஆவலாக படிக்கிறவங்க, பி கேர்ஃபுல். ஃபால்ஸ் ப்ராஃபட்னு சொல்கிறவங்க கிட்ட கேர்ஃபுல்லாக என்ன பண்ணுங்க, இருங்க.
அவங்க சப்ளிமெண்ட்ரி ஆஃப் த பைபிள் எல்லாம் எழுதலை, காம்ப்ளிமெண்ட் ஆஃப் த பைபிள் தான். பைபிள் இல்லாத விஷயத்தை விளக்கலை, பைபிள் உள்ள விஷயத்தையவே என்ன பண்ணாங்க, விளக்குனாங்க. இப்போ சொல்லுங்க, ஈஜிப்ட் புக்கை படிக்கலாமா படிக்கக்கூடாதா? இருக்கிறாங்களா இல்லையா? உண்மை புஸ்தகமா இல்லையா? எத்தனை பேர் படிச்சிருக்கிறீங்க? ஒன் சாலிட் புக்கை கம்ப்ளீட்டாக அட்டை டு அட்டை படித்த குரூப் யார்? யாராவது இருக்கிறீங்களா? ஒரே ஒரு புக்கு, சின்ன புக்கு, ஏதாவது அட்டையிலேருந்து அட்டை வரைக்கும் வழி இருக்கா? ஆசீர்வாதம், பிளெஸிங்ஸ் எடுத்துகிட்டு போயிருங்க, நியூ இயர் பிளெஸிங். வேறு அட்டையிலேருந்து அட்டை வரைக்கும் யாராவது படித்தவங்க இருக்கிறீங்களா? படித்தவங்க இருக்கீங்களா இல்லையா? இருக்கீங்களா? அதான் நீங்களும் வாங்கிக்கோங்க. சரி, இன்னொரு ஆசீர்வாதத்தையும் வாங்கிக்கோங்க, இன்னொரு ஆசீர்வாதத்தையும் வாங்கிக்கோங்க. எத்தனை பேர் அம்மையாரோட புஸ்தகம் படித்தா புரியவே புரியல தம்பின்னு சொல்கிற குரூப் எத்தனை பேர்? இப்போ கூச்சப்படாமல் கை தூக்கிடுங்க. 1 2 3 4. இல்லை, கேள்வி புரியல தம்பி, அவ்வளோதான், விளக்கமே வேண்டாம், டைம் ஆயிடுச்சு, நான் முடிக்க போகிறேன். புரியவே இல்லை தம்பி, ஒரே ஒரு வாக்கியம் எடுத்தோம்னா ஒரு பக்கமே என்ன பண்ணுது, போகுதுன்னு சொல்லக்கூடிய குரூப்பு நானும் இருக்கிறேன். ஓகே, கொஞ்சம் இருக்கீங்களா? ஸோ 3வது ஒரு குரூப்பு நான் கேட்கட்டுமா? ஓகே, அம்மையார் புக்கு எழுதியிருக்கிறாங்களா அப்படின்னு சொல்கிற குரூப் எத்தனை பேர் எழுதி இருக்கிறாங்க? அந்த குரூப்பில் இன்னொரு சப் குரூப் இருக்குது, எழுதியிருக்காங்க, அதெல்லாம் யாருங்க படிச்சுட்டு இருக்குன்னு சொல்கிறது யார்? இன்னொரு குரூப் ஒன்று இருக்காங்க தெரியுங்களா, த மோஸ்ட் டேஞ்சர் குரூப்பு. அம்மையாரோட புஸ்தகங்களை படித்து அம்மையார் பொய் தீர்க்கதரிசின்னு சொல்கிறதுக்காகவே என்ன பண்ணுவாங்க, படிக்கிறவங்க. இந்த டைம் ஆண்டவர் ஜெண்டரே பார்க்கல, பாலினத்தையே பார்க்கல. இந்த டைம் தீர்க்கதரிசி எல்லா டைமும் ஆணான்னு கொடுத்துட்டோம், இந்த டைம் புதுசாக பொண்ணை போட்டுருன்னு சொல்லிட்டு போட்டார். ஏன்னா பெண்களுக்கு என்ன பண்ணணும், இது தெரிய வரணும் அப்படிங்கிறக்காக. இப்போ சொல்லுங்க, வடதிசை ராஜ்யத்தையே அஸ்திபாரத்தை கலங்க பண்ணக்கூடிய அந்த மெசேஜ், அதை முத்துதுன்னு சொன்னால், அது நியாய தீர்ப்பின் செய்தி சொன்னால், அதற்கு வித்திட்ட பெண்மணி யார்? எலன் கார்மன் ஒயிட். அவங்க புஸ்தகத்தை படிக்காமல் இருக்கலாமா? சாத்தானவே அசர வைக்கக்கூடிய ஒரு சத்தியம், பைபிளை இன்னும் அழக மெருகேற்றி சொல்லக்கூடிய ஒரு சத்தியம் எதுதான்? அவங்களுடைய புஸ்தகங்கள் தான். இதை சாத்தா எப்படி மாற்றிட்டானா, டைம் இல்லை, படிக்க முடியல, இங்கிலீஷில் இருக்குது, புரிஞ்சுக்க முடியல, ஏன்னா டிரான்ஸ்லேஷன் எரராக இருக்காமே, அதனால் நாங்கள் அதை படிக்கல. இதெல்லாம் இருக்கா? இருக்கு. அந்த ஜட்ஜ்மெண்ட் மெசேஜிவே சொல்லக்கூடிய ஒரு பெண்மணி அங்கிருந்து 7th டே சர்ச் எஸ்டாப்ளிஷ் ஆச்சு, ஆர்ஜின் அங்கிருந்து வந்துச்சு. இன்னைக்கு நீங்களும் நானும் ஆண்டவர் குளத்துக்கு ஒன்று கோத்திரத்துக்கு ஒன்று பொறுக்கி வச்சிருக்காருங்க. எத்தனை பேர்த்துக்கு சங்கடமாக இருக்குது? அசைவம் சாப்பிட முடியலங்க அண்ணன், ஏதாவது அசைவம் சாப்பிட்டோம்னா நீங்கள் அட்வென்டிஸ்ட், நீங்கள் ஏன் அசைவம் சாப்பிட்றேன்னு சொல்கிறாங்கன்னு எத்தனை பேர்த்துக்கு சங்கடமாக இருக்குது? மோதிரம் போட முடியலன்னு எத்தனை பேர்த்துக்கு கஷ்டமாக இருக்குது? கல்யாணத்தன்னைக்கு அட்வென்டிஸ்ட் பிரகாரம் பைபிள் மாத்திரதான், எனக்கு ரிங் போடணும்னு ரொம்ப ஆசையாக இருக்குது, ஆனால் அட்வென்டிஸ்ட்டில் என்ன போடக்கூடாது, மோதிரம் போடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்களேன்னு சொல்ல சங்கடப்படுற பேர் எத்தனை பேர்? வரேன், அது பெரிய பிரச்சனை. நீங்கள் பார்த்தீங்களா, கேள்வி கேட்டுன்னு இதுக்கு பதிலே சொல்லாதீங்க, நான் கேட்கவே இல்லை, யாரும் எதுவும் பதில் சொல்லக்கூடாது. இருக்கா? சனிக்கிழமை ஒரே ஒரு நாளை சேபத்தா கீப் அப் பண்ணுறதுக்குள்ளே படாத பாடப்பட்டு ஏன்டா இந்த சர்ச்சுக்கு வந்தோங்கிற யோசனை இருக்கா? அப்படியே இல்லைனாலும் என்னடா இது இவ்வளோ கடினமாக இருக்குங்கிற யோசனை வருதா? நான் சொல்கிறேன் பாருங்க, we are blessed. ஆமென். எத்தனை பேர்த்துக்குமே இல்லாத ஒரு சத்தியம் நம்மளுக்கு இருக்குது, மற்றவங்களுக்கு இல்லாத புஸ்தகம் நமக்கு இருக்குது. we are blessed people. நான் ஏதோ சும்மா சபைக்கு வரோம், சும்மா போகிறோம், புளி சோறும் தக்காளி சோறு தேங்காய் சோறு கத்திரிக்காயும் தின்ட்டு போயிட்டுருக்கோம் நீங்கள் நினச்சிருக்கீங்களா? இல்லை, கோத்திரத்துக்கு ஒன்று குளத்துக்கு ஒன்று ஆண்டவர் பொறுக்கி வச்சிருக்கிறாரு. அப்படிப்பட்ட அந்த சபை நியாய தீர்ப்பின் செய்தியை சொல்லணும். சபை சொல்லுதான் இன்னைக்கு. நம்ம ஜனங்கள் சொல்கிறாங்களா? முத்துது சொல்கிறாங்களா? முத்துதுனாவே தெரில பிரதர் அப்படிங்கிற குரூப்பு தான் என்னவா இருக்குது? படித்து எவ்வளோ படித்து திருப்பி கேட்டாலும் என்ன பண்ணுற மாட்டேங்குது, ஞாபகத்துக்கு வர மாட்டேங்குது. இருக்கா?
கேட்ட ஞாபகம் இருக்கு, எழுதி வேற வச்சிருக்கிறேன். ஆனால் நீங்கள் கேட்டால் என்ன பண்ணல, டக்குன்னு வரமாட்டே இருக்குதா, ஞாபகம் வரமாட்டேதா, வந்துருச்சு பாருங்க. ஞாபகம் வரக்கூடாதது ஞாபகத்துக்கு வருது, ஞாபகத்துக்கு வர வேண்டியது ஞாபகத்துக்கு வரவே மாட்டேங்குது. கேள்வி, தானியேல் 12ஆம் அதிகாரத்தில் அந்த மிகாவேல் எந்திரிக்கிறாரா? எதுக்காக எந்திரிக்கிறாருன்னா, வடதிசை ராஜா போப்பு மார்க்க நம்மளை அழிக்க போகுது, நாமெல்லாம் வேதனைப்பட போகிறோம், யாக்கோபினோட இக்கட்டு காலத்துக்குள்ளாக போக போகிறோம். காரணம் என்ன? இந்த மெசேஜுக்காக தான். இந்த மெசேஜை நம்ம சொல்ல போகிறோம், சொல்கிறதுனால நம்மளுக்கு என்ன வரப்போகுது, பிரச்சனை வரப்போகுது. ஆனால் ஆண்டவர் மிகுந்த காரணத்தினால் நம்மளை என்ன பண்ணுவார், சேர்த்துக்கொள்வார். சேர்த்துக்கொள்ளக்கூடிய ஆண்டவர் உலகத்தை 2 குரூப்பாக பிரிக்கிறாரு. தேவனுடைய முத்திரையை வாங்கக்கூடிய ஜனம், மிருகத்தின் முத்திரையை வாங்கக்கூடிய ஜனம். வெளிப்படுத்தல் 14 நியாய தீர்ப்பின் செய்தி சகல ஜாதிகளுக்கும் பாஷைக்காருக்கும் அறிவித்தக்கதாக நித்திய சுவிசேஷத்தை உடையவனாக இருந்து தேவனுக்கு பயந்து அவர் மகிமைப்படுத்துங்கள், அவர் நியாய தீர்ப்பு கொடுக்கும் வேலை வந்ததுன்னு சொன்னதுக்கு பிற்பாடு 2 குரூப் பிரியும். ராஜ்யத்தினோட இந்த சுவிசேஷம் கடைசி காலத்தில் பூலோகம் எங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் அறிவிக்கப்படும், சாட்சியாக அறிவிக்கப்படும். தேங்க்யூ, வெரி குட். அறிவிக்கப்படும். 2 குரூப்பாக பிரியும். ஒன்று தேவனுடைய முத்திரையை வாங்கின ஜனம், இன்னொன்று மிருகத்தின் முத்திரையை வாங்கின ஜனம். ஓகே, தேவனுடைய முத்திரையை வாங்கின ஜனம், மிருகத்தின் முத்திரையை வாங்கின ஜனம். அதுக்கப்புறம் 15ஆம் அதிகாரம் டச் பண்ணோமா? வாங்க வாசிப்போம். வெளிப்படுத்தல் 15ஆம் அதிகாரம் இதில் எடுத்துட்டிங்களா? 15ஆம் அதிகாரம் வசனம் 1லேருந்து வாசிங்க. ம் 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 போதுங்கக்கா. பின்பு வானத்தில் பெரிதும் ஆச்சரியமான வேறொரு அடையாளமாக கடைசி 7 வாதைகளுடைய 7 தூதரை கண்டேன், அவைகளால் தேவனுடைய கோபம் முடிகிறது. தேவன் கோபப்படுவாரா? கோபப்படுவாரா? தேவனுடைய கோபம் முடிகிறது இல்லைங்களா? 7 வாதைகளுடைய 7 தூதர் என்ன பண்ணுறாங்க, இருக்கிறாங்க. இது எப்போ நடக்குது? பின்பு வசனம் இல்லைங்களா? பின்பு அப்படின்னா அப்போ முன்பு என்ன நடந்திருக்கும்? வெளிப்படுத்தல் 14ஆம் அதிகாரம் கரெக்டா? வெளிப்படு 14ஆம் அதிகாரத்தில் என்ன நடந்திருக்கும்? ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகம் எங்கும் அறிவிக்கப்பட்டிருக்கும். உலகமே 2 குரூப்பாக பிரிஞ்சிருக்கும். தேவனுடைய முத்திரை வாங்கின ஜனம், மிருகத்தின் முத்திரை வாங்கின ஜனம் பிரிஞ்சு. இதற்கு பிற்பாடு தேவனுடைய கோபம் வருதான். எப்படி வருதான்? 7 தூதர்கள் 7 வாதைகளை என்ன பண்ணியிருந்தாங்க, வச்சுருந்தாங்க. அவங்க ஊற்றுனாங்கன்னா யாரோட கோபம் முடியுது? தேவனுடைய கோபம் முடிகிறது இல்லைங்களா? வசனம் 5 வாசிங்க. ம் 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 பிரகாசமான வெள்ளியம் வஸ்திரம் தரித்து மார்பருகே பொற்கச்சைகளை கட்டி கொண்டு புறப்பட்டார்கள். அப்பொழுது அந்த 4 ஜீவன்களில் ஒன்று சதா காலங்களிலும் உயிரோடுக்கிற தேவனுடைய கோபாக்னியால் நிறைந்த பொற்கலசங்கள் 7ஐயும் அந்த 7 தூதர்களுக்கு கொடுத்தது. ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்கு 2லேருந்து வசனம் 4 வரைக்கும், அதை நம்ம அப்புறம் படிப்போம். இப்போ என்ன பண்ணுறாங்க? அந்த பொற்கலசங்களை ஜீவன்கள் என்ன பண்ணுறது, சேராபீன்கள் என்ன பண்ணுறாங்க, அந்த 7 தூதர்களுக்கும் கொடுக்குறாங்க, வாதையை ஊற்றுங்கன்னு. வசனம் 7, அப்பொழுது அந்த 4 ஜீவன்கள் ஒன்று. வசனம் 8, அப்பொழுது தேவனுடைய மகிமையினாலும் அவருடைய வல்லமையினாலும் உண்டான புகையினாலே தேவாலயம் நிறைந்தது. 7 தூதர்களுடைய 7 வாதைகளும் முடியும் வரைக்கும் ஒருவரும் தேவாலயத்துக்குள் பிரவேசிக்க கூடாது இருந்தது. ஓகே, கேள்வி, இந்த சாட்சியின் ஆலயம் தானே ஃபர்ஸ்ட் வசனம், சாட்சியின் கூடாரமாகிய. இங்கே வசனம் 5, பரலோகத்தில் சாட்சியின் கூடாரமாகிய ஆலயம் திறக்கப்பட்டது. சாட்சியின் கூடாரமாகிய ஆலயம், இது எந்த ஆலயம் கேட்டோமா? எந்த ஆலயம்? ஆசரிப்பு கூடாரத்தில் ஆலயத்தில் மொத்தம் எத்தனை டிவிஷன்ஸ் இருக்கு? 3. ஃபர்ஸ்ட் டிவிஷனு பிரகாரம், அடுத்தது அதுக்கப்புறம் இது பிரகாரமா பரிசுத்த ஸ்தலமா மகா பரிசுத்த ஸ்தலமானு கேட்குறேன். எப்படின்னு கேட்குறேன். ஓ, சாட்சியின் கூடாரமாகிய ஆலயம் அப்படின்னு சொன்னோம்னா அப்போ சாட்சியின் பெட்டி இருக்கிறனால அது சாட்சியின் கூடாரமாகிய ஆலயமா? அதான போனமான ஹோம் இருக்கு. எப்படி மகா பரிசுத்த ஸ்தலம்னு கண்டுபிடிச்சிட்டு வாங்க, எப்படி இப்போ பரிசுத்த ஸ்தலம்னு கண்டுபிடிச்சிட்டு வாங்க, எப்படி பிரகாரம் கண்டுபிடிச்சிட்டு வாங்க அப்படின்னு. ஓகே சரி. இந்த தூதர்கள் 7 தூதர்கள் நிற்கிற இடத்துலேருந்து புறப்பட்டுச்சா இல்லையா? தூதர்களிடமிருந்து புறப்பட்டுச்சு. பாயிண்ட் நம்பர் 1. சாட்சியின் கூடாரமாகிய ஆலயத்தில் இருந்த தூதர்களிடமிருந்து புறப்பட்டுச்சு. சொல்லிக்கலாமா? நல்லா புரிஞ்சுக்குங்க. லாஸ்ட் 5 மினிட்ஸ் முடிச்சிட்டேன். தேவனுடைய வாதை
உலகம் இரண்டாக பிரிக்கப்பட்டதுக்கு பிற்பாடு, தேவனுடைய முத்திரையை வாங்கின ஜனம், மிருகத்தின் முத்திரையை வாங்கின ஜனங்கள் பிரிந்ததுக்கு பிற்பாடு தேவனுடைய வாதம் வருது, தேவனுடைய கோபம் என்ன பண்ணுது, செயல்படுது. எப்படி அப்படின்னு சொன்னால் 7 தூதர்களுக்கும் 7 வாதைகள் கொடுக்கப்படுகிறது. அந்த 7 தூதர்கள் எங்கே இருக்கிறாங்க? சாட்சியின் கூடாரமாகிய ஆலயத்தில் இருக்கிறாங்க. அவங்களுக்கு 7 வாதைகள் கொடுக்கப்படுகிறது. நீங்கள் போய் உலகத்தில் என்ன பண்ணுங்க, வாதையை கொடுங்க. வாதம் முடிஞ்சிருச்சுன்னா தேவனுடைய கோபம் முடியுது. இஸ் இட் கரெக்ட்? கரெக்டா வசனம் சொல்லுது. கேள்வி, சாட்சியின் கூடாரமாகிய ஆலயம்னா என்ன? பரிசுத்த ஸ்தலமா, மகா பரிசுத்த ஸ்தலமா, பிரகாரமா? ஏன்னு கேட்டோம்னா ஒரு ஆன்சர் ஒன்று வந்துச்சு. சேராபீன்கள் பரிசுத்த ஸ்தலத்தில் இருக்க மாட்டாங்களா? அதனால் குத்து விளக்கே இங்கே வரலையே. குத்து விளக்கே இங்கே வரல, முடிஞ்சு. அதனால் அது சாட்சியின் கூடாரங்கிறது மகா பரிசுத்த ஸ்தலமா? ஆமாம், இல்லை. சரி, ஓகே, பார்த்துருவோம். யோசுவா 6ஆம் அதிகாரம். வசனம் 13லேருந்து வாசிங்களேன், 12லேருந்து வாசிங்களேன். யோசுவா அதிகாலமே எழுந்திருந்தான். ஆசாரியர்கள் கர்த்தரின் பெட்டியை சுமந்து கொண்டு போனார்கள். தொனிக்கும் 7 எக்காலங்களை பிடித்திருக்கிற 7 ஆசாரியர்கள் எக்காலங்களை ஊதிக்கொண்டே கர்த்தரின் பெட்டிக்கு ம் 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 கர்த்தரின் பெட்டி பின் சென்றது. பெட்டி பின்னாடி, முன்னாடி சோல்ஜர்ஸு, அதுக்கு முன்னாடி ஆசாரியர்கள், அதுக்கு முன்னாடி சோல்ஜர்ஸு, ஆசாரியர்கள், அதுக்கு பின்னாடி என்ன வருது? பெட்டி வருது. பெட்டி எடுத்துகிட்டு போனால் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு என்ன? வெற்றி இல்லையா? பெட்டி தூக்கிட்டு போனால் என்னாச்சு? வெற்றி. பெட்டி தூக்கிட்டு போகலன்னா வெற்றி இல்லைன்னு அர்த்தம். ஓகே, இதை புரிஞ்சுக்கிட்டீங்களா? அடுத்தது 1 சாமுவேல் 4ஆம் அதிகாரம். மூணுலேருந்து வாசிங்க. ம் 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 ரட்சிக்கும்படி நம்முடைய நடுவில் வர வேண்டியது என்றார்கள். அப்போ பெட்டியை தூக்கிட்டு போனால் வெற்றி, பெட்டி இல்லைன்னா தோல்வி. பெலிஸ்தர் வந்தாச்சு, பெட்டி தூக்கிட்டு போனால் நம்மளுக்கு என்ன உண்டு? வெற்றி உண்டு. ஓகே, 1 சாமுவேல் 5ஆம் அதிகாரம் 1லேருந்து 5. ம் 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 பிடித்து ஆ ஆ ஆ ஆ ம் 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 பெட்டி கொண்டு வந்தால் வெற்றி. ஏன்னு சொன்னோன்னா, பெட்டி தான் ஆண்டவருக்கும் தேவனுடைய ஜனங்களுக்கு இருக்கக்கூடிய உடன்படிக்கை, கவனன்ட்டு. அதனால் அந்த கவனன்ட்டு கொண்டு வந்தால் தேவனே வந்துட்டார், வெற்றி. கவனன்ட்டை பிரேக் பண்ணிட்டோம், ஆண்டவருக்கு கீழ்ப்படியாமல் போயிட்டோம், பெட்டியை நம்ம பத்திரமா வச்சுருக்க மறந்துட்டோம் அப்படின்னு சொன்னோம்னா, பெட்டியை மற்றவங்க பெலிஸ்தர் எடுத்துகிட்டு போயிட்டா நம்மளுக்கு வெற்றி இல்லை, அழித்து அவங்க என்ன பண்ணிடுவாங்க? கொண்டு போயிடுவாங்க. பெலிஸ்தர் கொண்டு போயிட்டாங்களா? கொண்டு போயிட்டாங்க. 5 வாசித்தோம், டைம் இல்லை. கடைசி வசனத்தை வாசிங்க. மூலவியாதியினால் வாதிக்கப்பட்டதினால் அந்த பட்டணத்தின் கூக்குரல் வானப்போரியந்தம் எழும்பிற்று. 12ஆம் வசனத்தில் இங்கிலீஷில் வாசிங்களேன் யாராவது.
இல்லை சத்தமாக வாசிங்கள. And the men that died not were smitten with the emerods. Smitten with the Emerods. ஆ. And the cry of the city Cry of the city went up to heaven. மூலவாதியினால் செத்து போகாதிருந்தவர்கள் மூல வியாதியினால் வாதிக்கப்பட்டதினால் அந்த பட்டணத்தின் கூக்குரல் வானபரியந்தம் எழும்பிற்று. வாதம் வந்துச்சா பெலிஸ்தீர் ஊருக்கு? மூல வியாதி வந்துச்சா? வாதிக்கப்பட்டார்களா? வாதை வந்துச்சா? சரி, கேள்வி, வாதை எதை எடுத்துக்கொண்டு போனால் வரும்? பெட்டி எடுத்துட்டு போயிட்டோங்கிறதுக்காக ஆண்டவர் வாதை எங்கே கொடுத்தாரு? பெலிஸ்தீர்களுக்கு மத்தியில் கொடுத்தாரு. ஏன்னா நான் தேவன், நீங்கள் என்னோட ஜனங்கள்லாம் பெட்டி உங்கள் மத்தியில் உடன்படிக்கையாக இருப்பதற்காக தான் பேரே உடன்படிக்கை பெட்டி. அந்த பெட்டியை மற்றவங்க எடுத்துகிட்டு போயிட்டாங்கன்னா அது கவனி, வாதம் என்ன பண்ணும்? வரும். ஓகே, பெட்டி எடுத்துக்கொண்டு போனால் மூல வியாதி வாதம் என்ன பண்ணும்? வரும். கரெக்டாக? பெட்டி எங்கே எடுத்துகிட்டு போயிட்டாங்களா எதிராளிகள், அங்கே வாதம் வருதுன்னு சொன்னோம்னா வெளிப்படுத்தல் 15ஆம் அதிகாரம் வாதம் வந்துச்சா? ஜனங்கள் மேலே ஊற்றப்பட்டுச்சா? இப்போ சொல்லுங்கள், வாதம் இருந்த அந்த சாட்சியின் கூடாரமாக ஆலயம் எங்கே இருந்துச்சு? பெட்டி எங்கே இருக்கோ அங்கிருந்து வாதம் வரும். பெட்டினா என்ன? உடன்படிக்கை பெட்டி. ஆசரிப்பு கூடாரத்தில் உடன்படிக்கை பெட்டி எங்கே இருக்கும்? மகா பரிசுத்த ஸ்தலம். சாட்சியின் பலகையாகிய கூடாரம், பலகை சாட்சியின் ஆலயத்தில் இருந்ததுனால, இன்ஃபேக்ட் சாட்சியின் பலகை உடன்படிக்கை பெட்டி மகா பரிசுத்த ஸ்தலத்தில் இருந்ததுனால ஆண்டவர் சேராபீன்கள்கிட்ட சொல்லி வாதைகளை தூதர்கள்ட்ட கொடுத்து உலகம் முழுக்க வாதையை பரப்புங்கன்னு சொன்னார். LHS = RSS. சாட்சியின் கூடாரமாகிய ஆலயம் எதுதான்? மகா பரிசுத்த ஸ்தலம்தான். அப்போ பெட்டி போயிடுச்சுன்னா என்ன அர்த்தம்? மகிமை போயிருச்சு. ஆண்டவருக்கு நம்மளுக்குள்ள ரிலேஷன்ஷிப்பு போயிருச்சு. ஆண்டவர் கோபம் அடைஞ்சிட்டாரு. வாதையை என்ன பண்ண போகிறாரு? கொடுக்க போகிறாரு. ஓகே, வாதையை கொடுக்க போகிறார். யாருக்கு கொடுப்பாரு? 2 குரூப் இருக்குது, தேவனுடைய முத்திரை, மிருகத்தின் முத்திரை. யாருக்கு கொடுப்பாரு? எகிப்து ஜனங்களுக்கு வாதையா, இஸ்ரேல் ஜனங்களுக்கு வாதையா? எகிப்து ஜனங்களுக்கு வாதை. மிருகத்தின் முத்திரையை தரித்த ஜனங்களுக்கு வாதை உண்டு. வாதை நம்மளுக்கு வரக்கூடாதுன்னா நம்மள்ட்ட என்ன இருக்கணும்? பெட்டி இருக்கணும். பெட்டி இருக்கணும் என்ன அர்த்தம்? அவ்வளோதான். 10 கமாண்ட்மெண்ட்ஸ் நம்மள்ட்ட என்ன பண்ணணும்? இருக்கும். 10 பிரமாணம் நம்மகிட்ட இருக்கணும். 10 பிரமாணம் இருக்குன்னு சொல்லக்கூடிய ஒரு சபை எந்த சபை? நம்ம சபை, செவன்த் டே அட்வென்ட் திருச்சபை இல்லையா? ஈஜிவேட்டை பார்த்தாச்சு, சாங்சுரியை பார்த்தாச்சு, கமாண்ட்மெண்ட்ஸையும் பார்த்தாச்சு. சொல்ல வருவது என்ன? பாடம் என்ன? தீர்க்க தரிசனம் இல்லாத இடத்தில் ஜனங்கள் சீர்கெட்டு போவாங்க. தீர்க்க தரிசனம் அம்மையார் சொல்லக்கூடிய பாடம், ப்ராஃபஸியை படிங்க, கமாண்ட்மெண்ட்ஸை கடைப்பிடிங்க. நிலவில் சட்டத்தில் ரத்தம் இருந்துச்சுன்னா வாதம் என்ன பண்ணாது? வராது. பிலீவ் இன் காட், ஆண்டவர் மேலே விசுவாசம் வைங்க, வாதம் என்ன பண்ணாது? வரவே வராது. ஏன்னா முத்திரை எங்கே இருக்குது? சட்டத்து மேலே இருக்குது. சட்டத்து மேலே இருக்குது. அப்போ நம்ம படிக்க வேண்டிய பாடம், தீர்க்க தரிசன பாடத்தை எல்லாம் நம்ம படிச்சிருந்தோம்னு சொன்னோம்னா, தீர்க்க தரிசனம் இல்லாத இடத்துல தான் ஜனங்கள் சீர்கெட்டு போவாங்க. சபையில் சீர் வர வேண்டும் என்று சொன்னால் அதிகமாக நம்ம படிக்க வேண்டிய பாடம் எது? ஓமையா, ஆதியாகமமா, யாத்திராகமா, லேவியராகமா, சுவிசேஷ புஸ்தகமா? எது? தீர்க்க தரிசனம் வழியாக படிக்கக்கூடிய அநேக பாடங்கள் சபைகளில் குழப்பம் வராமல் என்ன பண்ணும்? சபை சரிவர சீராக இருப்பதற்கு என்ன பண்ணும்? பயன்படும். தீர்க்க தரிசனம் படிக்கணும். தீர்க்க தரிசனத்துக்காகவே ஸ்பெஷலைஸ்டான ஒரு சர்ச் இருக்குன்னு சொன்னால் எந்த சர்ச் சொல்லலாம்? ஒரு ப்ரூஃபோட சொல்லுங்களேன். பரிசுத்தவான்களோட ஏசாயா 29:10. 29:10. கர்த்தர் உங்கள் மேல் கனநித்திரையின் ஆவியை வரப்பண்ணி உங்கள் கண்களை அடைத்து ஞான திருஷ்டிக்காரராகிய உங்கள் தீர்க்கதரிசிகளுக்கும் தலைவர்களுக்கும் முக்காடு போட்டார்.
அக்கா நான் திரும்ப வாசிக்கிறேன். ஓகே, ஏசாயா 29 வசனம் 10. கர்த்தர் உங்கள் மேல் கனநித்திரையின் ஆவியை வரப்பண்ணி. கனநித்திரையின் ஆவினா என்ன அர்த்தம்? தூக்கம் இல்லைங்களா? தூக்கம் எந்த சபைக்கு வரும்? உங்கள் மேல் அப்படின்னா ஏதோ ஒரு சபைக்கு கொடுக்குறாரு. எந்த சபைக்கு தூக்கம் வரும்? டிவைன் சர்வீஸ் நடக்கும்போது தூக்கம் வருதான். எந்த சர்ச்சுக்கு வரும்? லவோதிக்கேயா திருச்சபைக்கு தானே. சரி, ஓகே. கர்த்தர் உங்கள் மேல் கனநித்திரையின் ஆவியை வரப்பண்ணி உங்கள் கண்களை அடைத்து. கனநித்திரையின் ஆவி, கண்ணு மூடிருச்சா, கண்களை அடைத்து, கண்களை அடைச்சு போடுறாரா. ஓகே. ஞான திருஷ்டிக்காரராகிய உங்கள் தீர்க்கதரிசிகளுக்கும் தலைவர்களுக்கும் முக்காடு போட்டார். ஒரு சர்ச்சை சூஸ் பண்ணி அந்த சூஸு கனநித்திரையின் ஆவியில் நிறைஞ்சிருக்கா. இன்ஃபேக்ட் ஆண்டவரே என்ன பண்ணுறாரு? கண்ணெல்லாத்தையும் என்ன பண்ணுறாரு? அடைச்சி போட்டுறாராம். ஓகேங்களா? கண்ணு தெரியாத சபை 7 சபையில் எந்த சபை? எபேசு வாசிச்சிருங்க. அதிகாரம் எத்தனாம் அதிகாரம் எத்தனாம் வசனம்? 3ஆம் அதிகாரம் வசனம் 18. நீ ஐஸ்வர்யவன் ஆகும்படிக்கு நெருப்பிலே புடம்படப்பட்ட பொன்னையும் உன் நிர்வாணமாகிய அவலட்சணம் தோன்றாதபடிக்கு நீ உடுத்திக் கொள்வதற்கு வெண் வஸ்திரங்களையும் என்னிடத்தில் வாங்கி கொள்ளவும் நீ பார்வையடையும்படிக்கு உன் கண்களுக்கு கலிக்கம் போடவும் வேண்டும் என்று உனக்கு ஆலோசனை பண்ணினேன். யாருக்கு பார்வை இல்லை? யாருக்கு கனநித்திரையின் ஆவி? யாரோட கண்களை அடைச்சு போடுறாரு? யார்? இந்த லவோதிக்கேயா திருச்சபை. லவோதிக்கேயா திருச்சபைங்கக்கா. நம்மளாம் செவன்த் அட்வென்டிஸ்ட் இல்லை சொல்லிக்கலாமா? அப்போ கனநித்திரையின் ஆவி கண்ணை அடைச்சு போடுறாரு. தூக்கம் இல்லை, கண் சம்மந்தப்பட்டது. அப்படிங்கும்போது ஏசாயா 29:10 என்ன சொல்லுது? மறுபடியும் வாசிங்க. உங்கள் கண்களை அடைத்து ஞான திருஷ்டிக்காரராகிய உங்கள் தீர்க்கதரிசிகளுக்கும் தலைவர்களுக்கும் முக்காடு போட்டார். ஓகே. ஞான திருஷ்டிக்காரர் இங்கிலீஷில் என்ன சொல்லலாம்? ப்ராஃபட். தீர்க்கதரிசிகளுக்கும் ஞான திருஷ்டிக்காரர்களுக்கும் முக்காடு போடுறது எதுக்கு சமானம்னா கனநித்திரையின் ஆவி வர்றதுக்கு சமானம். கண்ணை அடைக்கிறதுக்கு சமானம். பார்வை இல்லாமல் இருக்கிறதுக்கு சமானம். ஒரு சர்ச் இருக்குது, அந்த சர்ச்சுக்கு கண்ணை அடைக்கிறாரு, கண்ணை க்ளோஸ் பண்ணுறாரு. பார்வை தெரியலன்னா என்ன தெரியலன்னு அர்த்தம்? கண்ணு தெரியலன்னு அர்த்தமா? கண்ணு தெரியலன்னா என்ன அர்த்தம்னு கேட்குறேன். உங்கள் தீர்க்கதரிசிகளுக்கும் ப்ராஃபட்டுக்கும் நான் என்ன பண்ணுறேன்? முக்காடு போடுறேங்கிறது எதுக்கு சமானம்? கண்ணு தெரியலங்கிறது தீர்க்க தரிசனம் இல்லை, தீர்க்கதரிசியாக இருந்து தீர்க்க தரிசனம் சொல்லலைங்கிறதுக்கு சமானம். அதுதான் அர்த்தம். நான் திரும்ப வாசிக்கிறேன். கர்த்தர் உங்கள் மேல் கனநித்திரையின் ஆவியை வரப்பண்ணி உங்கள் கண்களை அடைத்து ஞான திருஷ்டிக்காரராகிய உங்கள் தீர்க்கதரிசிகளுக்கும் தலைவர்களுக்கும் முக்காடு போடுறாரு. முக்காடு போடுவார் ஆண்டவர்? போட மாட்டார். போட்டார்னா என்ன அர்த்தம்னா கனநித்திரையின் ஆவியான், தூக்கம் வரலையா, கண்கள் அடைக்கிறாராம். ஏன்னா ஞான திருஷ்டிக்காரரோ தீர்க்கதரிசிக்கு என்ன பண்ணிட்டாரு? முக்காடு போட்டார். அவங்க எதை சொல்லலை? தீர்க்க தரிசனத்தை சொல்லலை. அப்போ கண்ணு தெரில அப்படின்னா என்ன அர்த்தம்? ப்ராஃபஸி இல்லைன்னு அர்த்தம். எந்த சர்ச்சுக்கு கண்ணு தெரில? கண்ணு தெரிய வேண்டிய திருச்சபை, அதான அர்த்தம். கண்ணு தெரிய வேண்டிய திருச்சபை என்ன தெரில? நான் இன்னொன்று சொல்லட்டுமா? கரண கொடூரமான ஒரு ஸ்டேட்மெண்ட்டை நான் சொல்லட்டுமா? ஒன்றும் பிரச்சனை இல்லையே? சொல்லாமா? எல்லாத்தையும் சொல்லாமா? ஒன்றும் ப்ராப்ளம் இல்லையா? வருத்தப்பட்டுக்காதீங்க. கண்டாக்டருக்கே என்ன தெரில? கண்ணு தெரில. கண்டாக்டருக்கு, டாக்டர்கிட்ட கண்ணு தெரிலன்னு டாக்டர்கிட்ட போனால் டாக்டருக்கே மாலை கண் நோய் பிரச்சனை. எந்த டாக்டர்கிட்ட போகிறது? ஒரே ஒரு சபை, அதுவும் மீதமான திருச்சபை, உண்மையான திருச்சபை இருக்கிற ஒரே டாக்டருக்கே கண்ணு தெரிலன்னா இப்போ எங்கே போகிறது? எங்கே போய் வைத்தியம் பார்க்குறது? நான் என்ன சொல்ல வரேன்னு புரியுதுங்களா? நான் எனக்கு தெரில. அப்படிங்களா? எனக்கு தெரில. சத்தியங்களை படிப்போம், சத்தியத்தை அறிஞ்சுப்போம். சீர் பொருந்தின சபையாக நம்ம மற்றவங்களுக்கு என்ன பண்ணுவோம்? கடைசி காலத்தில் திகழுவோம். முடிஞ்சு தானியல் முடிந்து விட்டது. வெளிப்படுத்தலும் டச் பண்ணியாச்சு. வாதை வராமல் இருக்கணும்னா ஆண்டவருடைய முத்திரையை வாங்குவோம், பிரமாணத்தை கை கொள்ளுவோம், தீர்க்க தரிசன செய்தியை, முத்துவத நியாயத்தீர்ப்பின் செய்தியை மற்றவங்களுக்கு எடுத்து சொல்லுவோம். கண்ணு தெரியாதவங்களுக்கும் நம்ம என்ன பண்ணுவோம்? மருந்தை கொடுப்போம்.
கண் தெரிய வைப்போம். எல்லா நேரமும் சொல்வதற்கு யாரும் இருக்க மாட்டாங்க. சாதுர்ணிய ஞானம் இல்லாமல் பவுல் போனார்னா இருக்கிற ஞானத்தை கொண்டே நம்ம மற்றவங்களுக்கு எடுத்து சொல்லுவோம். சத்தியத்தை அறிவோம். சத்தியம் உங்களையும் என்னையும் நம் அனைவரையும் கேட்கக்கூடியவங்களும் விடுதலை ஆக்கும். ஆண்டவர் துணை நிற்பார். ஜெபிப்போம். எங்களை அன்பாக நேசித்து உள்நடத்து வரைக்கும் நல்ல தகப்பனே, இந்த மாலை வேலைக்காக நன்றிங்க ராஜா. அருமையான ஒரு நேரத்தை கொடுத்து இந்த பாடத்தை படிப்பதற்கான சூழலை உருவாக்கி கொடுத்துருக்கீங்க. நன்றி அப்போ. ஏதோ கடைசி காலத்தில் வாழக்கூடிய நாங்கள் ஆண்டவரே புஸ்தகங்களையும் வேத புஸ்தகங்களையும் ஆண்டவரே சாட்சியாகம புஸ்தகங்களையும் ஆண்டவரே தீர்க்க தரிசன ஆவியினுடைய வரத்தினுடைய புஸ்தகங்களையும் நாங்கள் படிக்கக்கூடிய பிள்ளைகளாக மாறணும். ஆண்டவரே சாத்தான் எவ்வளோ பெரிய வஞ்சகத்தை கொண்டு வந்தாலும் அதை நிறுத்தி நிதானமாக அலசி ஆராய்ந்து பார்த்து இது பொய்யர் என்று கண்டறியும் அளவுக்கு எங்களுக்கு ஞானத்தை கொடுங்க. எக்காரணத்தை கொண்டு நாங்கள் எங்களுடைய சத்தியம் அறிவினால் நாங்கள் பெருமை அடைந்து விடாதபடி ஆண்டவரே மிதைப்பு அடைந்து விடாதபடி எங்களுக்கு தாழ்மையின் ஆவியை நீங்கள் கொடுத்து ஆண்டவரே கனநித்திரின் ஆவியை அகற்றி போட்டு ஆண்டவரே தெம்பின் ஆவியும் தெளிந்த புத்தியின் ஆவியை நீங்கள் எனக்கு கொடுத்து ஆண்டவரே நாங்கள் சத்தியங்களை படித்து குறிப்பாக தானியேல் வெளிப்படுத்தல் தீர்க்க தரிசனங்களை படித்து எங்களுடைய குடும்பத்துக்கும் சபைக்கும் எங்களுக்கும் சேமத்தை கொடுக்கக்கூடிய பிள்ளைகளாக உங்களுடைய சேமத்தை வாங்கக்கூடிய பிள்ளைகளாக நாங்கள் மாறத்தக்க வழி நடத்துங்க ராஜா. ஆண்டவரே இந்த சத்தியங்களை படிப்பதன் மூலியமாக நாங்கள் பிசாசுக்கு எதிர்த்து நிற்போம் என்று சொன்னால் அவன் நிச்சயமாக எங்களை விட்டு ஓடி போவானப்பா. ஏனென்று சொன்னால் பிசாசை கலங்க பண்ணக்கூடிய சத்தியம் இந்த சத்தியம். பிசாசை கலங்க பண்ணக்கூடிய ஜனங்கள் ஈரோடு மத்திய செவன்த் அட்வென்த் திருச்சபை மக்கள் என்று சொன்னால் ஆண்டவரே அது எவ்வளவு பெரிய பாக்கியம் என்பதை நாங்கள் உணர்ந்த பிள்ளைகளாக இருக்கிறோம். எப்படிப்பட்ட சத்தியங்களை நாங்கள் படிக்கணும், மற்றவங்களுக்கு எடுத்து சொல்லணும். ஆண்டவரே இதை கேட்டு நோட்ஸ் எடுத்து வீட்டில் இந்த நோட்ஸ் எல்லாம் தூங்காத அளவுக்கு நாங்கள் வீரியம் எடுத்து வெளியே போய் எப்படி இந்த சத்தியத்தை சொல்ல வேண்டும் என்ற பாடத்தை படித்தோம் அப்பா. ஒவ்வொரு நியாயத்தீர்ப்பின் செய்தியும் வீரியம் எடுத்து சென்றது என்று சொன்னால் இந்த நியாயத்தீர்ப்பின் செய்தியும் ஆண்டவரே நாங்கள் பட்டி தொட்டி எங்கும் சொல்லும் அளவுக்கு எங்களை பக்குவப்படுத்துங்க. இங்கே கூட நில்லுங்க, துணை நில்லுங்க. ஒருவேளை சோஷியல் ப்ரெஷர்னால சமூக அழுத்தத்தினால ஆண்டவரே மற்ற காரியங்கள்னால எங்களுக்கு இந்த சத்தியம் முடக்கப்படும் என்று சொன்னால் ஆண்டவரே சாத்தான் முடக்குவான் என்று சொன்னால் நீங்கள் 1000 கதவுகளை திறக்கிறவராங்க இருக்கிறீங்க. அப்படிப்பட்ட கதவுகளை திறங்க. இந்த சத்தியங்களை நாங்கள் எடுத்து சொல்லணும். எல்லாத்துக்கும் மேலே எல்லா காரியங்களும் எங்களுக்கு தெரிந்தாலும் கூட ஆண்டவரே நாங்கள் இது எங்களுக்கு பலன் இல்லையப்பா. ஏனென்று சொன்னால் சாத்தானுக்கும் அநேக காரியங்கள் தெரியும், ஆனால் அவன் பாவம் செய்கிறவனாக மாறினான். நாங்கள் எல்லா காரியம் தெரிந்திருந்தும் பாவம் செய்தோம் என்று சொன்னால் ஆண்டவரே எங்களுடைய முடிவு அக்னி கலந்த தீர்ப்பு என்பதை நாங்கள் புரிந்து கொண்டோம் அப்பா. சத்தியத்தை படிக்கிறோம், சத்தியம் எங்களை விடுதலையாக்கணும். இந்த சத்தியத்தை மற்றவங்களுக்கு எடுத்து சொல்லி அப்படிப்பட்ட விடுதலை நாங்கள் மற்றவர்களுக்கு நீங்கள் கொடுக்கும் அளவுக்கு எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் பக்குவப்படுத்தணும் ராஜா. ஆண்டவரே அவர்களுடைய கனிகளினாலே அவர்களை அறிவீங்க என்று சொன்ன கர்த்தரே, நாங்கள் இந்த உலகத்துக்கு ஆவியின் கனிகளை கொடுக்கக்கூடிய பிள்ளைகளாக மாற எங்களை பக்குவப்படுத்துங்க. நீங்கள் வாங்க, எங்கள் சபையும் எங்கள் குடும்பத்தையும் எங்களையும் நீங்கள் மாற்றுங்க. நீங்கள் மாத்திரம் பெருக்கணும், அடியார்கள் சிறுக்க வேணும். உங்களோட நாம மாத்திரம் மையம் பண்ணணும். இயேசுவின் வழியாக ஜெபிக்கிறோம் அருமை பிதாவே, ஆமீன். என் ஆத்துமாவே கர்த்தரை சோஸ்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை சோஸ்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோஸ்தரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமீன்.